ஹலோ, நான் பேசுறது எல்லாத்துக்கும் கேக்குதுங்களா? இப்பதான் கேக்குதுங்க ஐயா. நல்லதுங்கம்மா. கேக்குதுங்கய்யா. தெளிவா இருக்குங்கய்யா. வீடியோ ஆன் நல்லது. பண்ணிக்கலாங்க ஐயா. வீடியோ ஆன் பண்ணிக்கலாங்க ஐயா. நல்லதுங்கம்மா. இடையில எனக்கு கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளம் இருக்குன்னு நெனைக்கிறேங்க. சப்போஸ் உங்களுக்கு சிக்னல் இல்லன்னா மேபி ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ்ல வந்துரும். கொஞ்சம் ஓகே. அமைதிக்காக சரிங்களா? ஓகேங்கய்யா. ஓகேங்கய்யா. நன்றிங்கய்யா. நல்லதுங்கம்மா. என் பெயர் தேவராஜுங்க. நான் கோயம்புத்தூர் செட்டிப்பாளையத்துல இருக்கேன். நான் கடந்த ஒரு 8 ஆண்டுகளா இந்த மருத்துவ முறையில இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க. எனக்கு 2 பெண் குழந்தைகள்ங்க. 2 பெண் குழந்தைகளுமே இதுவரைக்கும் எந்த ஒரு மருந்து, மாத்திரை, ஊசிகள் எதுவும் இல்லாம வளர்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் அவங்க வீட்ல பொறந்த குழந்தைங்க. நான் மட்டும் இல்லாம, என்ன சுத்தி இருக்க என்னோட நண்பர்கள், என்னோட உறவினர்கள் எல்லாருமே இத ஓரளவு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னோட சுய அறிமுகங்க. இப்ப நம்ம நிகழ்வுக்குள்ள போலாம். இந்த தலைப்பே ஆரோக்கியம் அவரவர் விருப்பம் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா, ஏன் அந்த மாரி குடுக்குறோம் அப்படின்னா, நம்ம ஊர்ல நெறைய மருத்துவ முறைகள் இருக்குங்க. இயற்கை மருத்துவ முறையில பாத்தீங்கன்னா, சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதா, ஆங்கில மருத்துவம் இப்படின்னு வரிசையா சொல்லிட்டே போலாம். இந்த மாரி நெறைய இருக்கு. இதுல யாருக்கு என்ன மருத்துவம் வேணா பாத்துக்கலாம். அவங்களுக்கு புடிச்ச மருத்துவ முறை செஞ்சுக்கலாம். அவங்க உடம்புக்கு எது செட் ஆகுதோ, அவங்களுக்கு எதன் மேல நம்பிக்கை இருக்கோ, அத பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த சுதந்திரம் வந்து கண்டிப்பா இருக்குங்க. ஒவ்வொருத்தரோட வாழ்வியல், அவங்களோட சுற்றுப்புறம், அவங்க கடந்து வந்த பாதை, இதெல்லாம் அவங்க ஒரு மருத்துவ முறை ஃபாலோ பண்றத நம்ம ஊர்ல தீர்மானிச்சுக்கிறாங்க. எது பார்த்தா பெஸ்ட்டா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எங்க அப்பா ஒண்ணு பார்த்துருப்பாரு. அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அதையே ஒருத்தங்க கடைபிடிப்பாங்க. அப்புறம் அதோட ஏதாவது பெஸ்ட்டா வந்துச்சுன்னா வேற ஒண்ணு கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அ அவங்களோட அனுபவ முறை மூலமா, ஒரு நண்பர்கள் மூலியமாவோ, இல்ல உறவினர் மூலமாவோ தெரியும்போது, அத மாத்தி கடைபிடிச்சு பார்ப்பாங்க. அதுல அவங்க சக்சஸ் ஆகும்போது, ரொம்ப ஆழ்ந்து அதுக்குள்ள போய் அதிகமான அவங்களுக்கு தேடல் மூலமா அவங்க ஆரோக்கியத்த மேம்படுத்திக்குவாங்க. இந்த மாரி எனக்கு கிடைச்ச அனுபவங்கள்ல அக்குபஞ்சர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எந்த ஒரு மருந்து, மாத்திரை, ஊசிகள், ஸ்கேன்கள் எதுவும் தேவையில்ல அப்படிங்கிறது இதுலருந்து நான் புரிஞ்சுருக்கேன். உணவே மருந்து, உடலே மருத்துவர் அப்படிங்கிறது தான் இந்த அக்குபஞ்சரோட சித்தாந்தம். கழிவு தேக்கமே நோய், கழிவு நீக்கமே ஆரோக்கியம். இதுதான் அக்குபஞ்சர் மூலமா நம்ம உடல் தொந்தரவுல எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத எல்லாரும் இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்க. இதுல மெயினா 4 விஷயங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இதுல. உடலின் மொழின்னு சொல்லுவோம் அதுல. நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கு இல்லைங்களா? கேக்குதுயா? கேக்குறோம். கேக்குதுங்க நல்லது, ஐயா. நல்லது. நல்லதுங்கம்மா, நல்லதுங்க. நன்றி. உடலின் மொழியில பாத்தீங்கன்னா, மெயினா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது 4 கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. பசி, தாகம், ஓய்வு, உறக்கம். இந்த 4ம் ரொம்ப 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 மனித வாழ்க்கைக்கு முக்கியமானது. இதை யாரெல்லாம் உணர்ந்து செயல்படுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா எந்த ஒரு நோயின் தாக்கத்திலையும் பிடிபடாம ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது நீங்களே கொஞ்சம் எண்ணி பார்த்தீங்கன்னா
வீட்ல இருக்க பெரியவங்க கடைபிடிக்கிற விஷயங்களா இருக்கட்டும், இல்ல பக்கத்துல ஏதாவது அக்குபஞ்சரிஸ்ட்டோ, இல்ல நல்லா ஹெல்த்தியா இருக்க பீப்பிள் என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா, இங்க இருக்க எல்லாருமே அத வந்து உணர முடியுங்க. பசி இத முதல்ல எடுத்துக்குவோம். உடம்புல வந்து கடவுள் வந்து அந்த மாரி ஒரு உணர்வு குடுத்திருக்காரு. பசி அப்டின்னா, உணவு தேவை எடுத்துக்கோ அப்படின்னு உடம்பு சொல்லுது. உடலுக்கான ஆற்றலுக்கு உணவு ஏதாவது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த இண்டிகேஷன் வந்து பசின்னு சொல்லுது உடம்பு. அந்த பசிக்கிறப்ப உணவு எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, நல்ல அரைச்சு உடம்புக்கு தேவையான ஆற்றல் இம்மீடியட்டா குடுக்குறதுக்கு உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளும் தயாரா இருக்கும். அதுக்காக தான் கடவுள் வந்து நமக்கு அந்த உணர்வ குடுத்திருக்காரு. அடுத்து வந்து தாகம்ங்க. தாகம்ங்கிற ஒரு உணர்வு வந்து நீங்க எப்பல்லாம் உங்களுக்கு தண்ணி தேவையோ அப்ப வந்து சப்பி சப்பி குடிச்சுக்கணும். நல்லா உதடு நனையிற மாரி, நாக்கு நனையிற மாரி எடுத்துக்கணும். அதான் வந்து தாகத்த தணிக்கிறோம்னு சொல்லுவீங்களா? தணிக்கணும் அது. நம்ம கடகடன்னு எடுத்து அடிக்கிறது தவறான பழக்கங்க. அது மாரி இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். பசிக்கும்போது சாப்பிடுறது வந்து நல்லா மென்னு ரசிச்சு, ருசிச்சு சாப்பிடணும். உமிழ்நீரோட கலந்து சாப்பிடணும். தண்ணி குடிக்கிறது அதே மாரி தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வாயிலருந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறக்கணும். நம்ம எந்திரிச்ச உடனே இவ்வளோ லிட்டர் குடிக்கணும். அதுக்கப்புறம் கன்டினியூவா 1 லிட்டர் குடிக்கணும். ஒரு நாளைக்கு அளவு வச்சு குடிக்கணும் அப்படிங்கிறது சரியான முறை அல்ல. அது மாரி வாட்ச் பார்த்து சாப்பிடுறதும், காலையில 8 மணி, மதியம் 1 மணி, இரவு 8 மணி அப்படின்னு சாப்பிடுறதும் ஒரு தவறான பழக்கம். உடம்புக்கு வந்து எப்ப பசி இண்டிகேட் பண்ணுதோ, அப்ப நீங்க சாப்பிடுறது தான் சரியான முறைங்க. அடுத்து வந்து பசி பார்த்துட்டோம், தாகம் பார்த்துட்டோம், ஓய்வு பார்க்கணும். எப்பலாம் உடலுக்கு ஓய்வு தேவையோ, அப்ப உடம்பு வந்து டயர்ட் ஆகுறதும், நம்ம ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகுறதும், இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும் சைக்கிள் மாரி. அதனால எப்ப ஓய்வு தேவையோ, உடம்பு சொல்லும்போது கண்டிப்பா ஓய்வு எடுத்துக்கங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேலை நேரங்கள்லயும் இடையில கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் தேவை அப்படிங்கிற மாரி கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு உடம்பு சொல்லும். அந்த டைம்ல அந்த மாரி பழகிட்டீங்கன்னா, ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதே மாரி உறக்கம். கண்டிப்பா வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப 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 இன்றியமையாதது உறக்கம்ங்க. யாரெல்லாம் இது சரியா ஃபாலோ பண்றாங்களோ, அவங்க வந்து நல்ல புத்துணர்ச்சியோடையும், ஆரோக்கியத்தோடையும் இருப்பாங்க. உடல் உள்ளுறுப்புகள் எல்லாம் செயல்பாடும் ரொம்ப அருமையா இருக்கும். தூங்குறதுக்கான நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, இரவு 9 மணிலிருந்து காலையில 6 மணி வரைக்கும் உள்ளுறுப்புகளுக்கு நல்ல ஓய்வு தேவை. அந்த டைம்ல தூங்குறது நல்ல ஆரோக்கியத்த குடுக்கும். அந்த 9 மணிக்கு மேல விழிச்சிருக்கிற ஒவ்வொரு நிமிடங்களும் நம்ம ஆரோக்கியத்துக்கு சீர்கேடு அடையுது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அது மாரி சாப்பிட்ட உடனே போய் தூங்குறதும் தவிர்க்கணும். கண்டிப்பா தவிர்க்கணுங்க. சாப்பிடுறதுக்கும், தூங்குறதுக்கும் 2 மணி நேரம் இடைவெளி கண்டிப்பா இருக்கணும். அதான் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப மிக முக்கியமானது. நீங்க பசி வந்தோனே சாப்பிடணும் அப்படி ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கோம். நீங்க இரவு உணவு வந்து சீக்கிரமா மாலை 6 டூ 7க்குள்ள எடுத்துக்கிறதுக்கு தான் ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் சூரிய அஸ்தமனம் ஆகறதுக்குள்ள எடுத்துட்டா ரொம்ப நல்லது. வேலைப்பளு, நம்மளோட தொழில் இந்த மாரிலாம் இருக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் தவிர்க்க முடியல அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 7 மணிக்குள்ளாவது எடுக்க முயற்சி செய்யணும். எளிமையா செரிமானம் ஆகுற மாரி உணவு வந்து எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். இரவு உணவு சீக்கிரம் முடிக்கிறதோட பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில சீக்கிரமா பசிச்சிரும். மதியமும் சீக்கிரம் பசிச்சிரும். தூங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இரைப்பை வந்து எம்ப்டியா இருக்கணும். அந்த மாரி பார்த்துக்கணும். அந்த மாரி இருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். பசி, தாகம், ஓய்வு, உறக்கம் பார்த்துட்டோம். அதே மாரி அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நோய் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. நோய் என்றால் என்ன? நோய்ங்கிறது பார்த்தீங்கன்னா, முன்னாடி நான் சொன்ன மாரி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, கழிவுகளின் தேக்கமே நோய். அது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும். அவங்க செரிமான கோளாறு முதல்ல ஏற்படுத்திக்குவாங்க. ரொம்ப கடினமா செரிமாகக்கூடிய உணவா இருக்கட்டும், சரியா மென்னு சாப்பிடாம, வேலைக்கு போறோம் அவசர அவசரமா 4 வாய் அள்ளி போட்டு போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி கடகடன்னு அள்ளி போட்டு போறது. மென்னு சாப்பிடாம கடவுள் குடுத்த பற்கள வந்து நல்லா யூஸ் பண்ணணும். அதுல உமிழ்நீர் கலந்து நல்லா அரைச்சு உள்ள தள்ளணும். அதாவது பார்த்தீங்கன்னா, பாதி செரிமானம் வந்து வாயிலேயே ஆயிரணும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அந்த மாரி அரைச்சு நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி நல்லா நொறுங்க சாப்பிடணும். அந்த மாரி சாப்பிட்டா
ரொம்ப 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 நல்லது. செரிமானம் எளிமையா இருக்கும். அடுத்து கழிவுகள் வெளியேற்றமும் ரொம்ப சிறப்பா இருக்கும். அவங்களுக்கு எனர்ஜியும் தொடர்ந்து வந்து கிடைச்சிரும். இது வந்து சாப்பிடுற முறை, நீர் அருந்தும் முறை. இந்த நோய் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த மாரி செரிமானம் சரியாகாத போது தான் தொடர்ந்து இது நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் அப்படின்ருவாங்க அது. அது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் பார்த்தீங்கன்னா, ரத்த குழாய்கள்ல கழிவு தேங்குறது மூலமா அதுக்கு வந்து பிளட் பிரஷர் அப்படின்னு பேர் வச்சுருவாங்க. இதே மாரி ஒவ்வொரு நோய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பேர் வச்சுட்டே போவாங்க. நம்ம குடுக்குற பட்டம் மாரி பேர் வச்சுட்டே போவாங்க அது. இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணங்கள் வந்து செரிமான கோளாறு தான். அதே மாரி உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் ஏற்பட்டுச்சுன்னா, முதல்ல வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் வாய கட்டுங்க அப்படின்னு சில பழமொழிகள் நம்மளும் நெறைய இருக்கு. இந்த மாரி அமைதியா சாப்பிடாம இருந்தீங்கன்னாவே, உடம்பு தன்னைத்தானே சரி பண்றதுக்கு நம்ம செய்யற மிகப்பெரிய உதவியா இருக்கும் அது. வெறும் தண்ணி மட்டும் சப்பி சப்பி குடிச்சிட்டு இருக்கலாம். இல்ல உங்களால ஏதாவது கொஞ்சம் நாக்கு சுவையா எடுத்துக்கணும் அப்படின்னா, ஆரஞ்சு கொஞ்சம் சாப்பிடலாம். இந்த மாரி எளிமையா செரிமானமாகக்கூடிய பழங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உடம்பு அதோட வேலைய வந்து பராமரிக்கிற வேலைய ரொம்ப எளிமையா செய்யும். ஏன்னா உடம்புக்கு வியாதி அப்படின்னு நீங்க நினைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பராமரிக்கிற பணி நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த டைம்ல செரிமான வேலைய குடுத்தீங்கன்னா, அந்த வேலை நடக்காது. 2 வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே டைம்ல நடக்காது. ஒண்ணு செரிமான பணி நடந்துட்டு இருக்கும். அது சிறப்பா இருக்கும்போது நல்லா நடந்துட்டு இருக்கும். அதுல ஏதாவது தொந்தரவு அப்படின்னா, பராமரிப்பு பணிக்கு போயிரும். அந்த டைம்ல நீங்க செரிமான வேலைய குடுத்தீங்க அப்படின்னா, அது ரொம்ப படாத பாடுபடும். அப்பதான் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, வாந்தி, பேதி அப்படின்னு சொல்லி நம்ம கடுமையா வந்து ஒரு பயத்துக்கு ஆளாகுற மாரி இருக்கும். வாந்தி, பேதி அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அதுவும் வந்து கழிவு நீக்கம் தாங்க அது. அதுக்காக பயப்பட வேண்டியதில்ல. நம்ம ஏதாவது நைட் நல்லாவே சாப்பிட்டுருப்போம். அதுல ஒரு கண் இமையோட முடி இருந்தா கூட, உடம்பு வந்து அத வெளிய தள்ளிரும். வாந்தியாவோ, பேதியோ வெளிய தள்ளும். அது வந்து உடம்புக்கு ஒவ்வாத பொருள் அப்படின்னா, அது வந்து வெளிய தள்ளும். கட்டாயம் வந்து உடம்பு வந்து உங்களுக்கு 100% வந்து நல்லது மட்டும் தான் செய்யும். அத நல்லா மைண்ட்ல வச்சுக்கங்க. கண்டிப்பா வந்து உடம்பு வந்து நம்ம கெடுதல் அப்படிங்கிறது செய்யறதுக்கு 1% கூட வாய்ப்பே கிடையாது. நம்ம என்னதான் அது வந்து பார்த்தீங்கன்னா, உடம்புக்குள்ள கடினமான பொருட்கள தூக்கி உள்ள போட்டாலும், அது நமக்கு நல்லது மட்டும் தான் செய்யும். அதுக்காக தான் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த உடல் இருக்கிற வரை, உயிர் இருக்கிற வரை, அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்ப நம்ம உயிர் நம்ம உடம்பு விட்டு போதோ, அப்பதான் வந்து இந்த வேலை வந்து ஸ்டாப் ஆகும். அதாவது இன்னொன்னு எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஆரோக்கியமான உடம்புக்கு வந்து உயிர் வந்து உயிராற்றல் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும். இதே வந்து ஒரு நோய் அதிகமா இருக்கிற உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உயிராற்றல வந்து நம்ம கெடுத்து வச்சுட்டு பண்றோம் அப்படின்னா, உயிராற்றலால சரியா இயங்க முடியாது. உயிராற்றல் இயங்கிட்டு இயங்குறதுக்கு நம்ம நல்லா ஹெல்ப் பண்றதுக்கு இயற்கையான பொருட்கள், பழங்கள், சிறுதானியம் அந்த மாரி எடுத்துட்டு இருக்கும்போது தான் உயிராற்றலுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். நம்ம இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு கெமிக்கல்ஸ், ரசாயனங்கள், ஊசி, மருந்து, மாத்திரைகள் அப்படின்னு உடம்புக்கு ஒவ்வாத பொருள்கள்லாம் உள்ள போடும்போது, இன்னும் கூட சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிபயாட்டிக் அது பேரே இப்ப கவனிச்சா நல்லா தெரியும். ஆன்டிபயாட்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டிவ் அப்படின்னு எதெல்லாம் ஆன்டின்னு இருக்கோ, அது எல்லாமே உயிராற்றலுக்கு எதிரான பொருட்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அதனால நீங்க பயன்படுத்துற எந்த ஒரு பொருளா இருக்கட்டும், பேஸ்ட், சோப்பு, மருந்துகள், லேடீஸ் உபயோகப்படுத்துற பீரியட்ஸ் டைம்ல யூஸ் பண்ற நாப்கின், இந்த மாரி எந்தெந்த பொருள்லாம் உங்களுக்கு ஆன்டிபயாட்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டிவ் அப்படின்னு எதெல்லாம் வந்து ஆன்டின்னு இருக்கோ, அது அத்தனையும் நம்ம உடம்புக்கு வேட்டு வைக்கிற கெடுதலான பொருட்கள் அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்க. அதே மாரி அடிப்படை நோய்கள் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப சின்ன விஷயங்கள் தான். சளி, காய்ச்சல் இது மட்டும் தான் வந்து ஒரு மனிதனோட முதல் நோயும் சளிதான். கடைசி நோயும் சளியா தான் இருக்கும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும்.
யாரெல்லாம் வந்து சளியை அடக்கி வைக்கிறீங்களோ அவங்க தான் அடுத்தடுத்த பிரச்சனைக்கு தொடர்ந்து ஆளாகிட்டு இருப்பாங்க. சளி என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, செரிமான கோளாறுனால நைட் நம்ம லேட்டா சாப்பிட்டுருப்போம். கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ந்து இது பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சரியா செரிமானம் ஆயிருக்காது. அது வந்து யூரினாவும், மோஷனாவும் போனதுக்கு மீதி இருக்கிறத வந்து நுரையீரல் மூலமா கழிவா வந்து செரிக்க முடியாத உணவுல தண்ணியா மாத்தி வெளியில அனுப்பிச்சிருப்போம். அத நம்ம தொடர்ந்து அடக்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, சளி வந்து அடுத்தது ஆஸ்மாவாகும். நெக்ஸ்ட் வீசிங் ஆகும். அதையும் கண்ட்ரோல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மூச்சுக் குழாயெல்லாம் அடைப்பு ஏற்பட்டு சளி அதிகமா தேங்கி, அது டியூபர்குலோசிஸா கன்வெர்ட் ஆகும். அதுக்கும் நம்ம விடமாட்டோம். பயங்கரமான மருந்து மாத்திரை உள்ள தூக்கி போடுவோம். அது கடைசியில கேன்சர்ன்னு வந்து நிக்கும் அது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரண சளி தான். அதே மாரி தான் காய்ச்சலும் அதே மாரி தான். காய்ச்சல் வந்து உடம்புக்கு நல்லது செய்றதுக்கு வருது நமக்கு. நம்ம அத புரிஞ்சுக்காம காய்ச்சல கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுவோம். இப்ப நம்ம யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி யூரின் வருது, மோஷன் வருது அப்படின்னு டாக்டர் போய் நிக்க மாட்டோம். ஆனா சளி வந்துருச்சுன்னா உடனே போய் நிப்போம். யூரின் ஒரு உறுப்புல வெளியில வருது, மோஷன் ஒரு உறுப்புல வெளியில வருது. அதே மாரி சளியும் வெளியில வர்ற ஒரு உறுப்போட கழிவு அப்படின்னு நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த தப்ப செய்ய மாட்டோம். எல்லாரும் ஒரு அறியாமல தான் செஞ்சுட்டு இருப்போம். அதனால யாரும் வந்து தயவு செஞ்சு ஒரு புரிதல ஏற்படுத்திக்கங்க. "உடலின் மொழி" அப்படின்னு ஒரு புத்தகத்த வாங்கி படிங்க. அக்குபஞ்சரிஸ்ட் உமர் ஃபாரூக் எழுதியிருப்பாரு. அந்த புத்தகத்த வாங்கி படிச்சீங்கன்னா, உடலோட உறுப்புகளையும், உடலோட பிசியாலஜி பத்தியும் கொஞ்சம் எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கலாம். தயவு செஞ்சு உடலின் மொழி இந்த புத்தகம் வாங்கி படிச்சு, உங்களோட உடம்ப பத்தி நல்லா புரிஞ்சுக்கங்க. சளின்னா என்ன? காய்ச்சல்னா என்ன? தலைவலின்னா என்ன? வயிற்று வலின்னா என்ன? வாந்தின்னா என்ன? பேதின்னா என்ன? அத்தனைக்கும் சிறப்பான விளக்கங்கள் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிற மாரி குடுத்திருப்பாங்க. கோவை விஜயா பதிப்பகத்துல கிடைக்குது. தேவைப்பட்டா என்னோட நம்பர் மேம்ட்ட வாங்கிக்கங்க. நான் அந்த புத்தகம் பக்கத்துல நீங்க இருக்கிற இடத்துல எங்கெங்கெல்லாம் கிடைக்குதுன்ட்டு நான் சொல்றேன். இல்ல அப்டின்னா ஆன்லைன்ல கூட வாங்கிக்கலாம். அத வாங்கி ஒவ்வொருத்தரும் படிச்சு வீட்ல இருக்க வேண்டிய புத்தகம் அது. ஒவ்வொரு வீட்லயும் இருக்க வேண்டிய புத்தகம். ரொம்ப அருமையான புத்தகம். என்னோட நண்பர்களும் அந்த புத்தகத்த படிச்சே வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவமனைக்கு போகாம நெறைய பேர் இருக்காங்க. உடல் மொழி புரிஞ்சுட்டதால. இந்த மாரி விஷயங்களையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டா, உங்களோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அது மாரி வீட்ல எவ்வளோ பேர் வீட்ல வந்து ஃப்ரிட்ஜ் பயன்படுத்தாம இருப்பீங்கன்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா வந்து 100க்கு 100% இப்போ இருக்க மக்கள் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் என்னோட வீட்ல கூட இருக்கு. அது எப்ப கெட்டு போகும்னு நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அது என்னோட மனைவி திருமணம் ஆகும்போது வாங்கி கொண்டு வந்தது. அது வேண்டான்னு அப்போ என்னால சொல்ல முடியல அவங்க. சரி முதல் முறை ஆசையா வரேன்னு சொல்லிட்டு அனுமதிச்சுட்டேன் நான். ஆனா இப்ப பெரிய பயன்பாடு கிடையாது அதுல. அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, கருவேப்பில, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மொளகா இருக்கும். வேற எதுவும் அதுல உள்ள போறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அனுமதிக்கிறது இல்ல நான். ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஆரோக்கியத்துக்கு அதிகப்படியான வேட்டு வைக்கிற ஒரு பொருள். நீங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, இட்லி மாவ ஃப்ரிட்ஜ்ல வைக்காம பயன்படுத்துறது ரொம்ப கம்மியா தான் இருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். இல்ல கண்டிப்பா பயன்படுத்துற மாரி தான் அதிகபட்சமானோர் இருப்பாங்க. நான் சொல்றது சரிங்களா? சரிங்கய்யா, சரிதான். நல்லதுங்கம்மா. ஃப்ரிட்ஜ் வந்து என்ன சொல்லுவோம் அப்டின்னம்மா, சவப்பெட்டிங்க. நம்ம உடல் வந்து கெட்டு போச்சுன்னா இல்ல, இறந்துட்டோம் அப்டின்னா, சவப்பெட்டியில தூக்கி உள்ள வைக்கிறோம். குளிர் வச்சு கொண்டு போய் நம்ம அடக்கம் பண்றோம். அதே மாரி நம்ம சாப்பிடக்கூடிய பொருள உள்ள வச்சு மறுபடியும் எடுத்து சாப்பிடுறோம். இந்த வித்தியாசம் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஒரு பொருள் வந்து குளிர்விக்கப்பட்டுச்சு அப்டின்னாவே, இயற்கைக்கு மீறிய செயல் அது. அது கெட்டு போகாம வச்சிருந்து மறுபடியும் பயன்படுத்துறோம் அப்டிங்கிறது, அந்த பொருள் மறுபடியும் கிடைக்காத இடத்துல அவங்க வந்து தவிர்க்க முடியாம பயன்படுத்துறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் அது. பட் நம்ம அப்டி இல்ல. பக்கத்திலேயே கீழ இறங்கி ஓடி போனா, வீட்டுக்கு முன்னாடி கடை இருக்கும். காய்கறி கடை இருக்கும். பழக்கடை இருக்கும். எல்லாமே இருக்கும். நம்ம வீட்ல வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுட்டு பயன்படுத்திட்டு இருப்போம். உங்க எல்லாருக்குமே தெரியும். ஃப்ரீசர்ல வச்ச டெட் பாடிய மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா பயன்படுத்த முடியாது. எந்த உபயோகமும் கிடையாது. அதே மாரி தான்.
ஃப்ரிட்ஜில் நீண்ட நாள் வச்சு பயன்படுத்துகிற எந்த பொருளாலையும் நம்ம ஆரோக்கியத்துக்கு உபயோகமே கிடையாது. அதனால கெடுதல் தான் ரொம்ப 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 அதிகமா இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இயற்கை மீறிய செயல் அது. இந்த விஷயம் மட்டும் இல்ல, இயற்கை மீறி நீங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது நம்ம ஆரோக்கியத்துக்கு வேட்டு வைக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் இருக்கும். நம்ம ஒரு ரூ. 50 ரூ. 100 வந்து பொருள் வச்சு பயன்படுத்திட்டு லேக்ஸ் கணக்குல பின்னாடி வந்து குடுக்கறதுக்கு நம்ம தயாராகிட்டு இருக்கோம்னு அத நம்ம வந்து புரிஞ்சுக்கணுங்க. என்ன சொல்லுவோம்னா, மாவு, நோவு, சாவுங்க. இந்த லைன் நல்லா எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கங்க. மாவு, நோவு, சாவு. நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லயும் இட்லிக்கு மாவு பயன்படுத்த தவறில்லைங்க. அத அன்னைக்கு ஆட்டி அதிகபட்சம் அடுத்த நாள் காலி பண்ணிட்டா தவறு இல்ல. நம்ம இன்னைக்கு ஆட்டி நாளைக்கு அது இட்லி ஆகும், நாளான்னைக்கு தோசை ஆகும், அதுக்கு அடுத்த நாள் அது குழிப்பணியாரமாகும். ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் பயன்படுத்துறதுக்கு நெறைய வீட்ல பயன்படுத்திட்டு இருப்பாங்க. ஒரு 6 நாள் கழிச்சு, 8 நாள் கழிச்சோ அதோட கோதுமை மாவு மிக்ஸ் ஆகும், கம்பு மாவு மிக்ஸ் ஆகும், சோள மாவு மிக்ஸ் ஆகும். விதவிதமா பண்ணுவோம். பட் ஆனா ஆட்டுனது 1 வாரத்துக்கு முன்னாடியோ, 10 நாளைக்கு முன்னாடியோ கூட இருக்கலாம். இது அத்தனையும் தயவு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிக்கங்க. இது எல்லாமே வந்து ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கிற செயல் அப்படின்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்துக்கங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள மாவ வச்சு பயன்படுத்த மாட்டேன்னு தயவு செஞ்சு யாரெல்லாம் உங்க குடும்பத்து மேல, ஆரோக்கியத்து மேல அக்கறையோடு இருக்கீங்களோ, அவங்கெல்லாம் அட்லீஸ்ட் ஓரிரு நாட்கள்லயாவது இத ஆரம்பிச்சிருங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே புரியும். என்னைக்கெல்லாம் நீங்க இட்லி சாப்பிடுறீங்களோ, தோசை சாப்பிடுறீங்களோ, மாவு ஐட்டம் சாப்பிடுறீங்களோ, அன்னைக்கெல்லாம் அதிகப்படியான தண்ணி குடிக்க வேண்டி வரும். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சலதாரையில வந்து அடைச்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். நீங்க 1 டம்ளர், 2 டம்ளர், ஒரு சொம்பு தண்ணி ஊத்தினீங்கன்னா அது போகாது. குடம் குடமா ஊத்தணும். அப்பதான் வந்து அது கிளியர் ஆகும். சேம் அதே மாரி தான் மாவு பொருள் எடுக்கும்போது குடல்ல போய் அப்பிக்கும். அவ்வளவு சீக்கிரமா வெளிய வராது. அதுக்காக நம்ம அதிகமா தண்ணீய ஊத்தி கிளீன் பண்ற மாரி தான் உடம்பு வந்து நம்மட்ட தண்ணி கேக்குது. தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. என்னால வெளிய அனுப்ப முடியல அப்படின்னு கேக்குது. அதான் வந்து உடலின் மொழிங்க. அதுல எந்த பொருள் சாப்பிட்டு அதிகமா தாகம் எடுக்குதோ, தண்ணி அதிகமா தேவைப்படுதோ, அதெல்லாம் உடம்புக்கு கெடுதலான பொருட்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், எந்த பொருள்லாம் நீங்க சீக்கிரமா லைஃப் முடியிற பொருள் வந்து உங்க ஆரோக்கியத்துக்கு வந்து அதிக நாள் கொண்டு போகும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, எந்த பொருள்லாம் சீக்கிரம் கெட்டு போகுதோ, அந்த பொருள்லாம் உங்க உடம்புக்கு நல்லது. எந்த பொருள்லாம் லைஃப் அதிகமா இருக்கோ, அந்த பொருள்லாம் உங்க ஆரோக்கியத்துக்கு கெடுதலான விஷயம். இது வந்து அடிப்படை விஷயம். இத நீங்க எப்படி வேணா பொருத்தி பார்த்துக்கலாம். எந்த பொருட்கள வேணா திங்க் பண்ணி பாருங்க. நெறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குங்க நம்ம இலக்கியங்கள்ல. "பசித்து பூசி", திருக்குறள்ல பார்த்தீங்கன்னா, "மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அறிந்தியது அற்றது போற்றி உணின்". இந்த குறளுக்கான விளக்கம் வந்து எடுத்து பாருங்க. மருந்து அதிகாரத்துல 10 குறள் இருக்கும். அந்த 10 குறளையும் எடுத்து ஒரு தடவ ரீட் பண்ணி பாருங்க. அதோட பொருள் தெரிஞ்சுக்கங்க. இப்ப மட்டும் இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இன்னும் ஒரு 10,000 வருஷம், 50,000 வருஷம் ஆனாலுமே, மனித வாழ்விற்கு ரொம்ப அடிப்படையான விஷயம். இந்த மருந்து அதிகாரம், குறள்கள் தான். அதை யாரெல்லாம் வந்து சரியா பயன்படுத்துறீங்களோ, கண்டிப்பா ஆரோக்கியத்தோட இருக்கும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் திருமூலர் நெறைய எழுதி வச்சிருக்காரு. நம்ம இலக்கியங்கள்ல கொட்டி கிடக்குது. ஒவ்வொருத்தருக்கும் இங்க இருக்க ஒவ்வொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. இது அத்தனையும் எதுக்காக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க? நம்ம மனித சமுதாயத்துக்கு எதுக்காக குடுத்துட்டு போயிருக்காங்க? அப்படின்னு யோசிச்சு எல்லாருமே பயன்படுத்தினா, கண்டிப்பா எல்லாரும் நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம். அதெல்லாம் அந்த காலம். இப்ப அப்படிலாம் இருக்க முடியாது. எங்களோட வேலைப்பளு அந்த மாரி. இப்ப இருக்க சூழ்நிலை பண்ண முடியாது அப்படின்னு வந்து காரணம் சொல்லிட்டு இருக்கவங்க, கண்டிப்பா வந்து ஆரோக்கிய பிரச்சனையோட தான் இருப்பாங்க. இப்ப என்னால ஒரு விஷயம் பண்ண முடியுது. ஊசி, மருந்து, மாத்திரை இல்லாம இருக்க முடியுது. என்னால அந்த மாரி உணவு எடுத்துக்க முடியுதுன்னா, கண்டிப்பா எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். நாங்களும் உங்கள மாரி இந்த உலகத்துல தான் இருக்கோம். உங்களோட அருகாமையில தான் இருக்கோம்.
எல்லாத்தாலையும் கண்டிப்பா ஃபாலோ பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. இதுக்கு வந்து ஒரு முயற்சி வந்து நீங்க எடுத்து வைக்கிறது, மனதளவுல முதல்ல வந்து ரசாயனம் பயன்படுத்த மாட்டேன். உடலுக்கு கேடு அப்படிங்கிற அந்த புரிதல் இருந்தா போதும். நீங்க ஒண்ணும் இல்ல. காலையில எந்திரிச்சதுலருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன பண்றீங்கன்னு யோசிச்சு பாருங்க. காலைல எந்திரிச்ச உடனே பேஸ்ட்டு, பிரஷ்ஷு, டாய்லெட் போனா பெனாயிலு, சோப்பு, கெமிக்கலு, தலைக்கு வைக்கிற யூஸ் பண்ற ஷாம்பு, சீகா, கார்பெட் பொருட்கள் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாரி அப்புறம் உடம்புக்கு அடிச்சுக்கிற சென்ட்டு, துணிகள் உடுத்திக்கும் போது அதுக்கு பயன்படுத்துற சோப்பு, இந்த டிஷ் வாஷ் பவுடரு, எல்லாம் கொடுமையான கெமிக்கலுங்க. அதுக்கப்புறம் ஷூக்கு போடுற பாலிஷ்ல இருந்து, இந்த மாரி ஒவ்வொன்னா சொல்லிட்டே போலாங்க. நீங்க வாகனம் பயன்படுத்துற வாகனம் சுத்தப்படுத்துற கெமிக்கல்ஸ், வீட்டு வாசல்ல பாருங்க. அதுக்கு ஒரு கெமிக்கல், சாணி பவுடர் கலந்து போடுற கெமிக்கல். இப்படியே அடுக்கிட்டே போலாங்க. நீங்க சமையல் கட்டுல இருந்து, வராண்டால இருந்து வீடு முழுதும் வந்து பாத்தீங்கன்னா, ரசாயனங்களால் சூழப்பட்டிருக்கு நம்மள. இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, வேற வழி இல்ல. இப்ப அதானே எல்லாரும் பயன்படுத்துறோம் அப்படின்னா, நம்ம பயன்படுத்துறோம் நம்மள அறியாமயே நம்ம வந்து நோய்க்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆரோக்கியத்தை வந்து கேடு கொடுத்துட்டே இருக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாசனை பொருட்களோ, முகப்பூச்சி பவுடரோ, ஷாம்போ இந்த மாதிரி அதிகமா வாசனை அடிக்கிற பொருட்கள் நம்மளோட கூர் உணர்வை வந்து பாதிக்குங்க. இப்ப சொல்லுவாங்க இல்லையா, உனக்கு என்ன கூறு கெட்டு போச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி வேலையை தான் அது வந்து பண்ணுங்க. நம்மளோட கூர் உணர்வை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சிடும் அது. வாழ்க வளமுடன் ஐயா. மியூட் ஆயிடுச்சுங்கய்யா உங்களோட மைக்கு. வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ஸ் கேட்கலீங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாய்ஸ் கேட்கலிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா நான் முதல்ல சொன்னாரு, கொஞ்சம் இடையில மைக் எல்லாம் இதுவாகும், நெட்வொர்க் கொஞ்சம் சரி இருக்காதுன்னு சொன்னாரு. பூஜாமா கால் பண்ணி பாக்குறீங்களா? வெயிட் பண்ணுங்கம்மா, பண்றேன். சரி, ஓகேங்க.
நண்பர்களே எல்லாரும் கொஞ்சம் நாம ஒரு நிமிடம் வெயிட் பண்ணுவோம். ஐயாவோட நெட்வொர்க் கொஞ்சம் சரியில்லை. ஐயா இப்ப வந்துருவாங்க. கேக்குதுங்களா? கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க ஐயா. வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுதுங்க ஐயா. வந்துடும் நினைக்கிறேம்மா. கொஞ்சம் இப்ப தெளிவா கேக்குதுங்க ஐயா. கேக்குதுங்க, கேக்குதுங்களா? தெளிவா கேக்குதுங்க. கேக்குதுங்க ஐயா. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். வாழ்க வளமுடன். கேக்குது இல்லைங்கம்மா? கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. தொடரலாங்க ஐயா. நல்லதுமா நல்லதுமா. இந்த கெமிக்கல்ஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இந்த இடையூறுக்கு முன்னாடி. இந்த கெமிக்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மற்ற விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல அடிச்சுக்கிறோம், ஸ்கின்ல படுது, தலையில படுது, இதெல்லாம் வெளிப்புறமா படுது. இந்த மாதிரி இருந்தாலும் பெண்கள் பயன்படுத்துற நாப்கின்லயும் சிறு குழந்தைகளுக்கு பயன்படுத்துகிற அந்த டயப்பர் அப்படிங்கிற பொருளையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து உடலுக்கு ரொம்ப மோசமான விளைவுகளை கொடுக்கக்கூடியது. அதனால நீங்க இந்த பிராண்டட் நாப்கின்ஸ் அதெல்லாம் பயன்படுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிபயாட்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டிவ், அப்புறம் ரத்தத்தை உறிஞ்சி வச்சுக்கிற மாதிரியான கெமிக்கல்ஸ், நீண்ட நேரம் தக்க வச்சுக்கிறது மாதிரி கெமிக்கல்ஸ், இதெல்லாம் வந்து அதுல அதிகப்படியான அளவு இருக்கு. அதுல இது எல்லாமே பெண்களோட பிறப்புறுப்புல பக்கத்துல வச்சிருக்கும் போது அது கர்ப்பப்பை வரைக்கும் வெளிப்படுற ஹீட்டு, கெமிக்கல் ஒரு ரியாக்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியா இருக்கும். பெண்களோட கர்ப்பப்பைய பிரச்சனை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த இரிட்டேஷன், இச்சிங், இது எல்லாமே ரொம்ப அதிக அளவுல இருக்கும். இது வந்து அவங்கள மனதளவையும் ரொம்ப பாதிக்கப்பட வைக்குங்க. கர்ப்பப்பைக்கும் மனசுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த விஷயம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு மாதவிடாய் காலங்கள்ல ஆரோக்கியமா இருக்கீங்களோ, கழிவுகள் வெளியேற முழுமையா ஒத்துழைப்பு கொடுத்து கொஞ்சம் உங்களோட வேலைப்பொருள்லாம் குறைச்சிட்டு உடம்புல இருந்து கழிவு வெளியேற ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களோ அவங்களாம் ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. அந்த நாட்கள்லையும் கடுமையான வேலைகள் செஞ்சுக்கிட்டு பணி சுமை, வீட்டு வேலைகள், பயணங்கள் இப்படின்னு தொடர்ந்து இருக்கும்போது பல இன்னல்களுக்கு வந்து ஆளாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இந்த உடல் கழிவு நீக்கம் வந்து சரியா நடைபெறலைன்னா உங்களுக்கு பல பிரச்சனைகள் அதன் மூலமா வந்து வந்துகிட்டே இருக்குங்க. அதை சீர் செய்யாம அந்த நாட்கள்ல வந்து கொஞ்சம் வேலைப்பளுவை குறைச்சிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்காம நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின மாதிரி அமைதியா கொஞ்சம் உட்காந்துருக்கணும். அந்த நாள்கள் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது, முதல் நாளாவது நீங்க பணிச்சுமையை வந்து ரொம்ப குறைச்சி முடிஞ்ச வரைக்கும் ஓய்வுல இருக்க மாதிரி முயற்சி பண்ணணும். நாங்களாம் யாராவது கவர்மெண்ட் ரெப்ரசன்ட் அந்த மாதிரி வந்தாங்கன்னா கேட்கிற விஷயங்கள் தான். பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்கள் வந்து கட்டாய விடுமுறை, சம்பளத்தோட விடுமுறை அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் நம்ம மனித சமூகமும் பெண்களும் அந்த குடும்பமும் ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த எங்களால முடிஞ்ச வரை வந்து நாங்க பேசிட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம் வெளியில. இது எல்லாமே நம்ம முக்கியமான விஷயங்கள்ங்க. நம்ம வீட்டுல அம்மா, அக்கா, தங்கச்சிங்க, குழந்தைங்க, அத்தை பொண்ணுங்க, இப்படி எல்லா வகையிலையும் பருவமடைஞ்ச பெண்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துட்டையும் முடிஞ்ச வரைக்கும் அந்த நாட்கள்ல கண்டிப்பா ஓய்வு தேவை அப்படின்னு சொல்லுங்க. அந்த நாட்கள்ல வீடை சுத்தம் பண்றது, அதிகப்படியான துவைக்கிற வேலையை சேர்த்து வச்சுக்கிட்டது, எங்கேயாவது லாங் டிராவல் பண்றது,
அப்புறம் இந்த டிவி விளம்பரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்களையும் ஆடலாம், ஓடலாம், பாடலாம், விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி விளம்பரங்கள் வந்து நம்மள அதெல்லாம் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா அது எதுவுமே நல்லதில்லை. விளம்பரப்படுத்தக்கூடிய பொருளோ, அதுவும் முக்கியமா தொலைக்காட்சியில வர அதிகபட்சமான பொருட்கள் வந்து நமக்கு உடலுக்கு வந்து கேடு விளைவிக்கக்கூடியதா இருக்கு. நல்லா அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இதே வந்து விளம்பரம் இல்லாத சாதாரணமா கிடைக்கக்கூடிய பொருள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதுல முடிஞ்ச வரைக்கும் இத முயற்சி பண்ணுங்க. உங்க வீட்டுல இருக்க பருவமடைந்த பெண்கள்கிட்ட ஃபாலோ பண்ண வைங்க. கண்டிப்பா இதுக்கான பலன் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க இந்த கடையில விற்கிற நாப்கின்கள் பார்த்தீங்களா, இந்த மூலிகை நாப்கினோ, இல்ல அது ரேட்டு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா, நீங்க ரீயூசபிள் அந்த மாதிரி துணிகளை பயன்படுத்தியும் உங்க ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தலாம். நீங்க கண்டிப்பா அது பயன்படுத்தி ஒரு 2, 3 மாசத்துலயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. உங்க மனசளவுலயே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா நீங்க இந்த மாதிரி ரசாயனங்கள் பயன்படுத்த போதுதான் உள்ளுக்குள்ள கழிவு தேக்கி வைக்கப்பட்டதுன்னா ஒரு முறை வந்து ப்ளீடிங் அதிகமா இருக்கும், ஒரு முறை கம்மியா இருக்கும். இந்த மாதிரி பிளக்சுவேஷன் இருக்கும், சீரா இருக்காது. சீரா இல்லாத போது நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திக்க வேண்டி வரும். நம்ம என்னன்னே தெரியாம இதெல்லாம் வந்து நேச்சர், இதெல்லாம் இயல்பு, இது எப்போ ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். பட் கண்டிப்பா அந்த மாதிரி கிடையாது. நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா மாதவிலக்கு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வயிற்று வலியால அவதிப்படுவாங்க, சோர்ந்து சோர்ந்து படுத்துருவாங்க, என்னால எதுவும் முடியல அப்படின்னு இருப்பாங்க. நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா சம்மந்தம் இல்லாம கோவப்பட்டு கத்துவாங்க, திட்டுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்க வந்து தெரிஞ்சு செய்யறது இல்ல. அவங்களே அறியாம அவங்க உடல் கொடுக்கிற தொந்தரவு அது. இந்த ரசாயனங்கள் எதுவும் இல்லாம இருந்தாவே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து 90, 95% வந்து காணாம போயிடும். இதை முடிஞ்ச வரைக்கும் என்னோட ரிக்வெஸ்டா சொல்றேன், தயவு செஞ்சு கெமிக்கல்ஸ் பயன்படுத்துறத குறைச்சிக்கங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும். சில வருடங்கள் முன்னாடி பிரேசில்ல ஒரு டாக்டர்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல டெத் ரேட்டிங் வந்து ரொம்ப 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 குறைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்களா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஆன்லைன்ல பேசிட்டு இருக்கும்போது எல்லா விஷயங்களையும் வந்து ஓப்பனா சொல்ல முடியாது. டெத் ரேட்டிங் குறைஞ்சிருக்கு அப்படின்னா, டாக்டர்கள் ஸ்ட்ரைக் பண்றப்போ டெத் ரேட்டிங் குறைஞ்சிருக்கு அப்படின்னா, அவங்க தொடர்ந்து பணியில இருக்கும்போது ஏன் வந்து டெத் ரேட்டிங் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாமே புத்தகங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. ஒரு டாக்டரும் வந்து அந்த புத்தகத்தை எழுதினதே வந்து டாக்டர் எழுதியிருக்காரு. டெத் பை மெடிசின்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. இந்த சைனா ஸ்டடி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. இதெல்லாம் நீங்க படிச்சு இதுல மேற்கோள் காட்டின விஷயங்கள்லாம் வந்து நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க இருக்கவங்க நிறைய பேருக்கு வந்து புத்தகம் படிக்கிற பழக்கம் அதிகபட்சமா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏன்னா மகரிஷியோட ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் புத்தகம் படிப்பீங்கன்னு நானும் என்னோட அனுபவத்துல பார்த்துருக்கேன். அதனால அந்த டாக்டர் கேரி நல் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. இந்த மாதிரி இருக்கவங்களாம் புத்தகமா எழுதியிருக்காங்க. அந்த மருந்துகளோட பக்க விளைவுகள் எழுதியிருக்காங்க, தடுப்பூசியோட பக்க விளைவுகள் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்மளை சுத்தியே இருக்கு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதோட பயன்படுத்துறத கண்டிப்பா உங்க மனம் இடம் கொடுக்காது, கம்மி பண்ணிடுவீங்க. அதே மாதிரி நீங்க ஒரு ஊசி செலுத்திக்கிறீங்க அப்படின்னா அதனால வர்ற பக்க விளைவுகள் என்ன அப்படிங்கிறத உங்களோட மருத்துவர்கிட்டையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதோட ஒரு துண்டு சீட்டு வரும். அதுல சாதக பாதகங்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அதை பயன்படுத்தணுமா வேண்டாமா அப்படிங்கிறத அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். கண்டிப்பா நீங்க வந்து அந்த ஊசியை வந்து எடுத்துக்க மாட்டீங்க. அவ்வளவு மோசமான பக்க விளைவுகள்லாம் ஒரு சாதாரண ஊசிகள்லயே இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல பயன்பாட்டுல இருக்கிற நிறைய சிரப்புகள், நம்ம ரொம்ப சாதாரணமா கிடைக்கக்கூடிய மெடிக்கல்ல கிடைக்கக்கூடிய மாத்திரை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல நிறைய இடங்கள்ல தடை செய்யப்பட்டது நம்ம ஊர்ல எளிமையா உலாவிட்டு இருக்கு.
இந்த விஷயத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப சமூக வலைதளங்கள்ல நிறைய வந்து கொட்டி கிடக்குது அந்த மாதிரி விஷயங்களும். அதனால அது எல்லாமே கடந்து போகாதீங்க. ஒரு செய்தி வருதுன்னா அது ஏன் இப்ப தடைப்பட்டான்னு யோசிங்க. இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்க ஒரு ஊசி மருந்துகளை வந்து பாத்தீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு தடை பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து உயிருக்கு மோசமான விளைவுகளை உண்டாக்கக்கூடியது. அப்ப இந்த 20 வருஷ பயன்பாடு எவ்வளவு பேர்த்த பாதிச்சிருக்கும், எத்தனை உயிர்களை வந்து சூறையாடி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் வந்து யோசிக்கணும். சமீபத்திய செய்திகளை நீங்க நிறைய பார்த்திருக்கலாம். ஒரு சாதாரண மாத்திரை பிரான்ஸ்ல தடை செஞ்சாங்க. இப்போ சிறப்பு அதே மாதிரிதாங்க. தொடர்ந்து பயன்படுத்தும் போது கேன்சர் வருதுன்னு தடை பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய மருந்து மாத்திரைகள் ஊசிகள் எல்லாம் எங்கோ வெளிநாட்டுல வந்து தீவிரமான ஆய்வுக்கு அப்புறம் தடை பண்ண விஷயங்களா இருக்கு. அது நம்ம ஊர்ல வந்து ரொம்ப எளிமையா வந்து நடமாடிட்டு இருக்கு. அதனால இது எல்லாமே நீங்க ஒரு புத்தகங்கள்ல படிக்கிறது மூலமாவோ, சமூக வலைதளங்களையோ, இல்ல செல்ஃபா நீங்க அனலைஸ் பண்றதை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டீங்கன்னா, இதுல இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு கணியன் பூங்குன்றன் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அந்த மாதிரிதான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஏன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் நமக்கு நாமே அப்படிங்கறத முதல்ல வந்து இது பண்ணிக்கணும். அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, அவங்க மேல நம்பிக்கை வச்சு போட்டேன், என்னோட மருத்துவ மேல நம்பிக்கை வச்சு போட்டேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம ஒரு சாக்கா வச்சுக்கலாம். பட் ஆனா அதனால பிரச்சனைகள் தான் அதிகமாகும். ஒரு உயிருக்கு உலை வைக்கிற ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுட்டு யார் மேலையும் பழி போடுறதுங்கிறது ஏற்புடையது அல்ல. நமக்கு நம்ம மட்டும்தான் பொறுப்பு. நம்ம குடும்பத்துக்கு நம்ம மட்டும்தான் பொறுப்பு. அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க தெரியாம கூட சொல்லிருக்கலாம் மத்தவங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் கூட தெரியாம இருக்கும். அவங்களோட உயரதிகாரி சொல்லியிருப்பாரு, உயர்மட்டத்துல இருக்க மருத்துவர் சொல்லியிருப்பாரு. அவங்க கண்ணை மூடிட்டு செய்ய வேண்டியது அவங்களோட கடமையா இருக்கும். அவங்க செஞ்சிருவாங்க. எல்லா விஷயத்திலயும் பக்க விளைவுகள் இருக்கு, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கடந்து போவாங்க. பட் ஆனா அது வந்து ஏற்புடையதா கருத்து கிடையாது. மருந்தில்லா மருத்துவங்கள் நம்ம ஊர்லயே ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கு. நிறைய இடத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா அக்குபஞ்சர் படிச்சவங்க இருக்காங்க, ஒற்றை தொடு சிகிச்சை பண்றவங்க, ஒற்றை புள்ளி தொடு சிகிச்சை பண்றவங்க எல்லா ஊர்லயும் இப்ப படிச்சவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீங்க ஜஸ்ட் பல்ஸ் பார்ப்பாங்க, உங்களுக்கு புள்ளி தொட்டு விடுவாங்க. அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 5 to 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும் ட்ரீட்மெண்ட். அதுவே நம்ம சொல்றது ரொம்ப அதிகங்க. 2 நிமிஷத்துக்கு மேல ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு உடம்புல ஒண்ணும் கிடையாது. பார்த்தறிதல் மூலமா, கேட்டறிதல் மூலமா, தொடு சிகிச்சை மூலமா உங்களுக்கு சிகிச்சை கொடுத்துருவாங்க. கண்டிப்பா அதன் மூலமா சக்தி ஓட்ட புள்ளிகள் மூலமா உள்ளுறுப்புகள் தூண்டப்படும். எந்த உள்ளுறுப்பு வந்து இயங்கலையோ அது இயங்குறதுக்கான வேலையை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. உங்களோட இப்ப நான் சொன்ன மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள், சாப்பிட்றது எப்படி, ஓய்வு எடுக்கிறது எப்படி, தூங்குறது எப்படி, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் எளிமையா புரியுற மாதிரி கூட சொல்லிக் கொடுக்க நிறைய பேர் இருப்பாங்க. பக்கத்துல யார் இருக்கான்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட போய் நீங்க தாராளமா ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். குறிப்பா வந்து ஒற்றை புள்ளி தொடு சிகிச்சையாளர், அவங்க கிளாசிக்கல் அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள பக்கத்துல யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்களோட தொடர்பு எண் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தொந்தரவுனாலும் அந்த மாதிரி போய் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. இது என்னோட ஒரு சஜஷன். நீங்க மருந்து, மாத்திரை, ஊசிகள், ஸ்கேன்கள் எதுவும் இல்லாம வாழ்றதுக்கு. மருந்து, மாத்திரை, ஊசிகளை பத்தி பேசிட்டோம். ஸ்கேன்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாருமே வந்து ஸ்கேன் சென்டருக்கு போயிருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில கிராஸ் பண்ணிருப்பீங்க. அங்க முன்னாடி எழுதி போட்டிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. கதிர்வீச்சு அபாயம், யாரும் அருகில் வர வேண்டாம் அப்படின்னு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஒரு பிரச்சனைனா நம்ம பாடியே அந்த மெஷினுக்குள்ள விட்டுறோம். ஸ்கேன் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஏதோ தவிர்க்க முடியாத விஷயம் ஸ்கேன் பண்றோம் அப்படின்னா பரவாயில்ல. இப்போ பிரெக்னன்ட் லேடிஸ்ல இருந்து மற்ற ஒரு சிறு சிறு தொந்தரவுக்கும் ஸ்கேன் பண்றது ரொம்ப 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 அதிகமாயிருச்சு.
ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க ஒரு முறை ஸ்கேன் செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 300 மடங்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து புள்ளி விவரங்களும் நான் மேற்கோள் காட்டின புத்தகங்கள்லையும் சொல்லியிருக்கேன். எல்லாருமே வந்து ஆன்லைன்ல டாக்டர் பிஎம் ஹெக்டே வீடியோ சர்ச் பண்ணி நிறைய பாருங்க. எங்களோட வாழ்வியல் குருநாதர், எங்களோட குருநாதர்கள்லாம் குருநாதர் டாக்டர் ஃபஸ்லூர் ரஹ்மான் எம்பிபிஎஸ் பிஹெச்டி, அவரோட வீடியோஸும் நிறைய எடுத்து பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அடிப்படை புரிதலுக்கு நிறைய அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய பொக்கிஷங்கள் எல்லாம் யூடியூப்லயே நிறைய இருக்குங்க. கூகுள்ல சர்ச் பண்ணா ஏகப்பட்டது கிடைக்கும். இல்ல அப்படின்னா அக்குபஞ்சரிஸ்ட் யாராவது பார்த்துருக்கான்னு அவங்கள்ட்ட கேட்டு நிறைய கொடுப்பாங்க. இதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்க குடும்பத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உங்க அடிப்படை புரிதல்கள் வந்து தவறா இருந்தா சரியாக்கிறதுக்கு அந்த காணொலிகள்லாம் சிறப்பா உங்களுக்கு வந்து பயன் தரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் ஒரு சிறு முன்னேற்றமா ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டு போங்க. அதிகபட்சம் ஒரு 3 to 6 monthsல உங்களால ஒரு நல்ல நிலையை வந்து ஆரோக்கியத்தில் அடைய முடியும். இன்னொரு வந்து குறள் பாத்தீங்கன்னா, மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. இந்த குறளையோட அர்த்தத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ரொம்ப எளிமையா வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களா இருக்கு, எல்லாருமே நம்ம கடந்து போயிருப்போம். ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுக்கான அர்த்தங்களை வந்து நம்ம பெருசா தேடி இருக்க மாட்டோம். பட் இனிமேலாவது கொஞ்சமா அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. எல்லாமே நான் அடிப்படை வந்து இந்த விஷயங்கள் தான் இருக்கும். நம்ம படிக்கிறதா இருக்கட்டும், நம்ம மருத்துவத்துறைக்கா இருக்கட்டும், இது எல்லாமே இருக்கும். பட் ஆனா நம்ம பாடத்துல படிக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இயற்கைக்கு எதிராகவும் உயிர் சக்திக்கு எதிராகவும் மருந்து மாத்திரைகள் ஊசிகள் ஸ்கேன்கள் இதெல்லாம் அவசர காலங்கள்ல பயன்படுத்துறது அப்படின்னு கொண்டு வந்துட்டு இப்போ ரொம்ப தீவிரமா தொடர் பயன்பாடுல இருக்கிற மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்ம ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கிறதா. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒரு பெண் வந்து கர்ப்பம் அடைச்சிட்டாங்கன்னா இனிமேலாவது தயவு செஞ்சு யாரும் கர்ப்பிணி அப்படின்னு சொல்லாதீங்க. பிணிங்கிறது நோய். மகப்பேறு காலம் அப்படின்னு சொல்லி பழகுங்க. பேறு காலம் அப்படின்னு நம்ம சொல்லணும். நான் என்ன தவம் செஞ்சனோ இந்த பேரு கிடைக்க அப்படின்னு சொல்றீங்களா? அந்த மாதிரி குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு தவம் இருக்காங்க. மகப்பேறு காலம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்ல ஒரு அவ்வளவு சிறப்பான ஒரு வார்த்தைங்க. அதனால கர்ப்பிணி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு முறையான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லாடல் வந்து நம்மளே வந்து அதை பத்தி யோசிச்சிருக்க மாட்டோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிக்கங்க. கண்டிப்பா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி நீங்க பயன்படுத்துற பேஸ்டா இருக்கட்டும், டீ பவுடரா இருக்கட்டும், ஸ்நாக்ஸ், இந்த சிப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கலாம். தொடர்ந்து ஒரு விஷயத்தை அடிக்கடி உங்களுக்கு எடுக்க தோணிட்டே இருக்குன்னா அதுல வந்து நிக்கோடின் கலந்துருக்காங்க அப்படின்னு அர்த்தங்க. இந்த நிக்கோடின் என்ன பண்ணும் அப்படின்னா உங்க மூளையை வந்து சுறுசுறுப்பா வச்சிருக்க மாதிரி காட்டி அதுல டோபமைன் வந்து சுரக்க வைக்கும். தொடர்ந்து அதை வந்து எடுத்துக்க வந்து ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு டீ குடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 1 or 2 hourல மறுபடியும் கொஞ்சம் குடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தோண வைக்கும். பேஸ்ட் அந்த பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு நான் 10 வருஷமா இதை யூஸ் பண்றேன். வேற எந்த பேஸ்ட் எனக்கு பிடிக்காது. இந்த பல்லு விளக்குனா ரொம்ப திருப்தியா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அந்த பேஸ்ட்டுக்கு வந்து நீங்க அடிமையா இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுல நிக்கோட்டின் அளவுக்கு அதிகமா உங்களை டோபமைன் சுரக்க வைக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் ஒரு சிப்ஸா இருக்கட்டும், கார்பரேட் சிப்ஸ் எல்லாம் வந்து கடையில் நிறைய குழந்தைங்க வாங்கி சாப்பிட்டு இருப்பாங்க, பாத்தீங்கன்னா தெரியும். தொடர்ந்து அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்களை அறியாமையே போய் எடுத்து போட்டுருவாங்க. கடைக்கு வாங்க போனீங்கன்னா அதை எடுத்து போட்டுருவாங்க. குழந்தைங்க இல்ல, நம்மளே கூட வந்து சில விஷயங்கள் சிப்ஸ் எடுத்து சாப்பிட்டோம்னா சாப்பிட்டே இருப்போம் தொடர்ந்து. அதுக்கு என்ன காரணம்னா அதுல நிக்கோடின் இருக்கு.
அது உங்க மூளையில டோபமைன் வந்து சுரக்க வைக்குது, தொடர்ந்து எடுக்க வைக்குது. இதுதான் காரணம். இன்னும் நிறைய சொல்லாங்க. பாடி ஸ்ப்ரே, லிப்ஸ்டிக்கு, குழந்தைங்க தண்ணியில நுரைய வர வச்சு போட்டு படுத்துக்கிறது, டைப்பர் முன்னாடி சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி விஷயங்கள் தான். இந்த மாதிரி நிறைய உங்களோட வாழ்வியலோட எதெல்லாம் வந்து சேர்ந்திருக்குன்னு பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாமே தவிர்த்து ஆரோக்கியமா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நான் சொன்ன விஷயங்களை ஒவ்வொன்றா கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்துருக்கேன். பசி, தாகம், ஓய்வு, உறக்கம், பசித்து புசி, மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின், மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துனின் அந்த குரல். இந்த மாதிரி ஷார்ட்டா நினைவு வச்சுட்டு மாவு, நோவு, சாவு இதெல்லாம் ஷார்ட்டா மெமரியில் வச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜோட பயன்பாடு, கெட்டு போகிற பொருட்கள் உள்ள வச்சு வச்சு சாப்பிட்றது, இது எல்லாமே உங்களால கொஞ்சம் கொஞ்சமா தவிர்க்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பிஎம் ஹெக்டே வந்து இன்னொரு விஷயம், சிறப்பான விஷயம் சொல்லியிருக்காரு. எல்லா நோய்க்கும் மருந்துண்டு அப்படிங்கிறது 21ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய பொய் அப்படிங்கிறாரு. எல்லா நோய்க்கு பின்னாடியும் மருந்துகள் ஏதாவது ஒரு வகையில் காரணமாகிறது என்பதை உலகுக்கு உணர்த்திட்டு இருக்கவர் டாக்டர் பிஎம் ஹெக்டே. அவர் வந்து உலக புகழ்பெற்ற கார்டியாலஜிஸ்ட். அவர் இந்த மாதிரி ஒவ்வொரு நோய்க்கு பின்னாடியும் மருந்து கிடையாதுங்க, ஒவ்வொரு மாத்திரைக்கு பின்னாடியும் ஒரு நோய் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்த நிறுத்தமா சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி மருந்துகளால் வரும் நோய்கள் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஃபஸ்லூர் ரஹ்மானும் புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இந்த புத்தகங்கள் எல்லாம் உங்களோட அருகாமையில் கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு வாங்கி ஒவ்வொன்றா வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் கூட படிங்க. கண்டிப்பா ஒரு ஒரு வருஷத்துல உங்க மிகப்பெரிய மாற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அவர் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, கத்தி தங்கத்திலேயே வந்து செஞ்சாலும் கழுத்தறுத்துக்க முடியும் அப்படின்பாரு. அந்த மாதிரி என்னதான் வந்து விலையுயர்ந்த பொருளா இருக்கட்டும், அரிய பொருளா இருக்கட்டும், அதுக்காக நம்ம உடலுக்கு வந்து கேடு விளைக்கிற பொருளை பயன்படுத்தி நம்ம சீர்கேடு அடையிறதா அப்படிங்கிறதுக்காக அவர் எளிமையா சொல்லியிருப்பாரு. கத்தி தங்கத்திலே ஆகியிருந்தாலும் கழுத்தையே அறுத்துப்பாங்க அப்படிம்பாங்க. அவரோட டாக்டர் ஃபஸ்லூர் ரஹ்மான் அவரோட ஒரு சொல்லாடல் வச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த மருந்துகள் வந்து அதிகமா எடுத்து 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 வந்து பாத்தீங்கன்னா மாரடைப்புகளோட சதவீதம் அதிகமா இருக்கிறத அமெரிக்காவில் வந்து புள்ளிவரம் எடுத்து வச்சிருக்காங்க. இது எல்லாமே கூகுள்ல தட்டினீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம சுத்தி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொரோனா பீரியட்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சடன் டெத் அப்படிங்கிற மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே ஒரு முறை யோசிங்க. மருந்துகள் பயன்படுத்தின முன்னாடி, ஊசிகள் பயன்படுத்தின முன்னாடி ஏன் இவ்வளவு விஷயங்கள் நடக்குதுன்னு யோசிங்க. இதே மருந்து மாத்திரைகள் ஊசிகள் பயன்படுத்தாதவங்க நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க. இந்த மாதிரி பெருந்தொற்றுகள் காலத்திலையும் பயன்படுத்தாம இருக்கவங்க நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க, குடும்பத்தோட யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறதையும் கவனிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய உண்மைகள் வந்து புரிய வருங்க. அதே மாதிரி மைண்ட் ஓவர் மெடிசின் டாக்டர் லிசா பிராங்கின் அப்படின்னு ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. அந்த புத்தகம் ஆன்லைன்லயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ்ல கிடைக்குதான்னு பாருங்க. கிடைஞ்சா அதையும் வாங்கி பயன்படுத்தி பாருங்க, படிச்சு பாருங்க. நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்குதுங்க நம்ம சுத்தி. விழிப்புணர்வுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எங்க மாதிரி அக்குபஞ்சர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேசுவாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. நீங்க அதை நம்ம கவனிச்சும் வந்து சிலர்லாம் இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கடந்து போயிருப்போம். ஆனா இனிமேலாவது தயவு செஞ்சு கொஞ்சம்
சின்ன சின்னதா மாத்திக்கங்க. உப்புல இருந்து ஆரம்பிங்க. நம்ம ஒரு பொருள் எழுதும்போது மங்களகரமான ஒரு நிகழ்வு தொடங்கும் போது உப்பு சர்க்கரை ஆரம்பம் இல்லைங்களா? அந்த மாதிரி வீட்டுல யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அயோடின் கலந்த உப்பு பயன்படுத்திட்டீங்களோ சாதாரண கல்லுப்பு மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நான் அதான் பயன்படுத்தியிருக்கேன். என்னை சுத்தி இருக்கவங்கள அதான் பயன்படுத்தியிருக்கேன். ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். எங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. உப்புல இருந்தே நீங்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி உப்பு வாங்கிட்டீங்கன்னா முதல்ல பிளாஸ்டிக் டப்பால போட்டு வைக்காதீங்க. ஒரு பீங்கான் ஜாடியில போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்துறதை குறைச்சி நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, பனங்கற்கண்டு இந்த மாதிரி பொருட்களை இனிப்புக்கு பயன்படுத்துங்க. தோற்புக்கு கடுக்காய் பயன்படுத்தலாம். அது மாதிரி நீங்க பல்பொடி செய்யறதுக்கு கடுக்காய் காய வச்சு அப்படியே அரைச்சு அதுல கொஞ்சம் உப்பும் கிராமும் சேர்த்துட்டீங்கன்னாவே அருமையான பல்பொடி தயாருங்க. நான் அப்படிதான் பயன்படுத்திட்டு இருக்கேன். சோப்பு பயன்படுத்துறது இல்லை குளிக்கிறதுக்கு. வெறும் தண்ணியிலேயே குளிக்கும் அதிகபட்சமா. தேவைப்பட்டா கொஞ்சம் கடலை மாவு பயன்படுத்திக்கிறேன். வீட்டுல இருக்கவங்களுக்குலாம் குளிர் பொடி ரெக்கமெண்ட் பண்ணிடுவேன். ஏதாவது பழக்க தோசைல அவங்க வந்து சோப் போட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி அப்பப்போ அவங்க பயன்படுத்துறது உண்டு. இன்னும் அவங்க வந்து அந்த முழுமையான பொரியல் வந்து வரும்போது கண்டிப்பா அவங்க விட்டுருவாங்க. அதுக்கான முயற்சி நானும் கொடுத்துட்டு இருக்கேன். என்னோட வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் ரொம்ப கடினமா தான் இருக்குங்க ஃபேஸ் பண்றது. அவங்களுக்கு அவங்களோட அந்த அந்த புரிதல் கொடுக்கறதுக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற்ற முடியும். வாழைப்பழத்துல ஊசி எடுத்துருப்பான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனை வரும்போது அதை புரிய வச்சு எதனால வந்து ஏன் வந்தேன்னு சொல்லி ஒரு அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற்ற முடியுங்க. நம்ம நிறைய விஷயங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 70-80% எங்க வீட்டுல நான் மாத்தி அவங்களுக்கு ஆரோக்கியமா என்னென்ன தேவை அதை கொடுத்து வச்சிருக்கேன். என்னன்னா வந்து 95 அவங்களுக்கான புரியலும் முழுமையாக கிடைக்கும் போது கண்டிப்பா அவங்களும் மாறிடுவாங்க. இதெல்லாம் தான் உங்கள்ட்ட நான் இன்னைக்கு பகிர்ந்துக்கணும்னு எதிர்பார்த்த விஷயங்க. சுருக்கமா இன்னொரு விஷயம் சொல்லி இந்த நிகழ்வு வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களோட உணவு முறை வந்து பாத்தீங்கன்னா முதல் ப்ரிஃபரன்ஸ் சீசனல் ஃப்ரூட்ஸ் கொடுங்க. அதாவது இப்ப என்ன ஃப்ரூட்ஸ் வந்து இயற்கையா நம்ம ஊர்ல விளையுதோ அந்த ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கங்க. ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க முதல்ல. இப்ப பாத்தீங்கன்னா ஆரஞ்சு, அன்னாசி, பப்பாளி, பலா, மா இதெல்லாம் இப்போ சீசன்ல கொஞ்சமா வந்துட்டு இருக்காது. இதை பயன்படுத்துங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பச்சை காய்கள் பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்த நெல்ல வந்து பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள் ஊற வச்சு அப்படியே பயன்படுத்துகிற சிறுதானியங்கள். அதுல நீங்க தேவைப்பட்ட தேங்காய், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் எல்லாம் கலந்து சாப்பிட்டுக்கலாம் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி. இதெல்லாம் போக கடைசியா தான் சமைச்ச உணவு இருக்கணுங்க. இந்த மாதிரி ஆர்டர் நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஆரோக்கியம் வந்து இப்ப இருக்கிறதோட டபுள் டைம் வந்து மேம்படும். உங்களால வந்து உணர முடியும். கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. பயன்படுத்தி பார்த்துட்டு தகவல் தெரிவிங்க. சீக்கிரமா செரிமானம் ஆகும். இந்த மாதிரி ஆர்டர்ல போகும்போது நீங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது ஒரு 8 மணி நேரம் டு 10 மணி நேரத்துல உடலை விட்டு அந்த கழிவு வந்து வெளியேறிடும். நம்ம பரோட்டா சாப்பிட்டோம், நான்வெஜ் சாப்பிட்டோம் 24 ஹவர்ஸ் கழிச்சு வெளியில வர மாதிரி இருக்காது. உங்களை அதுவே தூங்கிட்டீங்கன்னா கூட எழுப்பி போட்டு பாத்ரூம் கூட்டு போயிடும். அந்த அளவுக்கு வேகமா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள். இந்த மாதிரி உணவு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட செல் டு செல் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். கூருணர்வு ரொம்ப அதிகமாயிரும். உங்களோட எல்லா விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா உணர்வுபூர்வ விஷயங்கள் எல்லாமே மேம்படுறது கவனிக்க முடியும் உங்களால. அதுல பழங்கள் நிறைய எடுத்துக்கங்க. உங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்றது பழங்கள் தான். அதுல எது வந்து பாத்தீங்கன்னா ரசாயனம் கம்மியா பயன்படுத்திருக்கான்னு பாருங்க. இல்ல நம்ம லோக்கல்ல கிடைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மருந்துகள் எதுவும் பயன்படுத்தாம கிடைக்கும். லோக்கல்ல விளையிற சப்போட்டாவோ, கொய்யாவோ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம நண்பர்கள், உறவினர் யாராவது வச்சிருக்காங்கன்னா அந்த மாதிரி வாங்கி பயன்படுத்திக்கங்க. அதுலயும் கெமிக்கல் இல்லாத மாதிரி பாத்துட்டீங்கன்னா நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அது மாதிரி இப்ப இயற்கை விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க அரிசி பயன்பாட்டுக்கலாம் மருந்து பயன்படுத்தாம இருக்கவங்க நிறைய விவசாயிகள் இருக்காங்க. கொஞ்சம் விலை சற்று அதிகமா இருக்கும். பட் நம்ம ஆரோக்கியத்துக்கு கம்பேர் பண்ணும்போது அது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதிகப்படியானவர் பயன்படுத்தும் போது அதோட விலை கண்டிப்பா வந்து
குறைஞ்சு கிடைக்கும். நீங்களே வந்து ஒரு 2, 3 பேர் சேர்ந்து வாங்கும்போது கண்டிப்பா அவங்களும் குறைச்சு கொடுப்பாங்க. தனியா கொஞ்சமா வாங்கும்போது தான் விலை அதிகமா இருக்கும் மாதிரி தெரியும். ஒரு 3 பேர், 4 பேர், 5 பேர் சேர்ந்து வாங்கிட்டீங்கன்னா மொத்தமா கொள்முதல் பண்ணும்போது உங்களுக்கு நார்மலா அங்க விலையை விட சற்று குறைவாவே கிடைக்கும். அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்துங்க. இந்த மாதிரி கீரைகள் எவ்வளவு தூரம் பயன்படுத்த முடியுமோ அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. பழங்கள், பச்சை காய்கறிகள், கீரைகள், சிறுதானியங்கள், கடைசியா சமைச்ச உணவு. இந்த ஆர்டர்ல வந்து பயன்படுத்தினீங்கன்னா உங்க ஆரோக்கியம் கண்டிப்பா மேம்படும் அப்படிங்கிறதுக்கு என்னால வந்து உறுதியா சொல்ல முடியுங்க. அதே மாதிரி தியானம் யாரெல்லாம் இந்த குரூப் நிறைய பண்ணுவீங்க. சப்போஸ் பண்ண முடியாட்டியும் கவலைப்படாதீங்க. உங்களோட மூச்சை மட்டும் கவனிச்சுட்டு அமைதியா இருங்க. கண்டிப்பா நாளடைவில் அதுவும் செட் ஆகும். மனசு ஒருநிலைப்படும். அதனால அதுக்காக கவலைப்படாதீங்க. கடைசியா ஒரு விஷயம், உங்க உடம்பும் மனசும் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானது. எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, மனசு கெட்டு போனா உடல் கெட்டு போகும், உடல் கெட்டு போனா மனசு கெட்டு போகும். உடல் வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச மனசு, மனசு வந்து கண்ணுக்கு தெரியாத உடம்பு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப கடைசியா சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஐயா. கடைசியா சொன்ன விஷயம் புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க ஐயா. இன்னொரு டைம் சொல்றேங்க. சப்போஸ் சொல்லுங்க. யாருக்காவது கேட்காம இருந்தா கேட்டுக்கங்க. நம்ம உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா சரிநிகர் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இரவு, பகல், குளிர், வெப்பம், ஆண், பெண், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போலாங்க. ஒண்ணு இருந்தா இன்னொன்னு அது சரிபாதியா இருக்கணும். சப்போஸ் அதுல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நமக்கு தொந்தரவு ஏற்படும். இது வந்து நம்ம உடம்பு வந்து பஞ்ச பூதங்களால் ஆனது. இதுல நம்ம கூடுதல் குறைவா இருக்கும்போது தான் பிரச்சனை சந்திப்போம். சித்த மருத்துவம் சொல்றது பாத்தீங்கன்னா வாதம், பித்தம், கபம் அப்படிம்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதோட நிலைப்பாடு சரியா இல்லை அப்படின்னாக்க நமக்கு உடம்புல வந்து நோய் ஏற்படுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா இன் யாங் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க அக்குபஞ்சர்ல. இன் யாங் என்ன சொல்லுதுன்னா, எந்த உதாரணம் வேணா எடுத்துக்கிட்டீங்க. ஆண், பெண், பகல், இரவு, குளிர், வெப்பம், கருப்பு, வெள்ளை, இப்படிங்கிற மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம். எதை எடுத்தனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சரி நிகரா இருக்கணும் அப்படிங்கறத அது மீனிங்க. இதுல வந்துட்டு எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடம்பும் மனசும் 50% 50% ரெண்டுமே வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயம். அது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்க உடல் வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச மனசு, மனசு வந்து கண்ணுக்கு தெரியாத உடம்பு அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. என்னோட குருநாதர்கள் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான், டாக்டர் மஹி ராமலிங்கம் அவர்களுக்கும், ஐயா நம்மாழ்வார் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த டீமுக்கும் என்னோட நன்றியை வந்து உரித்தாக்குறேன். இந்த விஷயங்கள்ல தான் நான் வந்து ஆரோக்கியம் அவரவர் விருப்பம் அப்படிங்கிற தலைப்புல உங்களுக்கு பேசணும்னு நினைச்ச விஷயங்கள். இது எல்லாமே வந்து நீங்க நிறைய சூழ்நிலைகள்ல வளர்ந்துருப்போம். ஒவ்வொருத்தரும் வந்து வேற வேற வாழ்வியல்ல வளர்ந்துருப்போம். நம்மளோட படிப்பு வேறையா இருக்கும், செய்யற தொழில் வேறையா இருக்கும், எண்ணங்கள் வேறையா இருக்கும். ஆனா ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது உங்களோட சுய விருப்பத்தின் பேர்ல நீங்க பண்ணாதான் அது கண்டிப்பா வந்து சிறப்பா இருக்கும். அதனாலதான் இந்த தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் அவரவர் விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்க யாரையும் வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து கட்டாயப்படுத்த முடியாது இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. நம்ம ஊர்ல மனித உரிமை சார்ந்த சட்டங்களும் வந்து அதுதான் சொல்லுது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்க பண்ணலாம். எந்த மருத்துவம் பிடிச்சிருக்கோ அதை நீங்க செஞ்சுக்கலாம். எதை பிடிச்சிருக்கோ அதை நீங்க சாப்பிடலாம். என்ன படிப்பு நீங்க படிக்கணுமோ அதை நீங்க படிக்கலாம். இதுதான் அந்த அடிப்படை மனித உரிமை சொல்றது அதுதான். அதனாலதான் இந்த தலைப்புக்கு வந்து ஆரோக்கியம் அவரவர் விருப்பம் அப்படின்னு வந்து நான் கொடுத்திருந்தேன்.
இந்த நிகழ்வு வந்து எல்லாருக்கும் கண்டிப்பா உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கேள்வி பதிலுக்குள்ள போலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. சப்போஸ் காலதாமதம் ஆயிடுச்சு, அதிக நேரம் எடுத்திருந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட நம்பர் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு நீங்க வாட்ஸ்அப்ல கூட தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் உங்களோட சந்தேகங்களை தீர்த்து வைப்பேன். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பா நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு அது நினைக்கிறேன். ரொம்ப நல்லதுங்க. எல்லாருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஆரோக்கியம் அவரவர் விருப்பம் அப்படின்ற தலைப்புல ரொம்ப மிக சிறப்பா நிறைய இந்த ஒரு 3/4 மணி நேரத்துல அவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதாவது உடல் வந்து நமக்கு எப்பவுமே நன்மை தான் செய்யும்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப உடலை பொறுத்த வரைக்கும் நாம வந்து அந்த கழிவுகளோட தேக்கம் தான் நோய் வருது அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு 4 விஷயத்த நம்ம கரெக்டா பண்ணாவே உடல் ஆரோக்கியமா இருக்கும். அதான் பசி, தாகம், தூக்கம், ஓய்வு. அது அந்தந்த நேரத்துல கரெக்டா நம்ம பண்ணிட்டாவே போதும் அப்படின்னு சொன்னீங்க. கழிவுகளை வந்து நம்ம தேய்க்க கூடாது. அதே போல நிறைய நீங்க வந்து அந்த புக்ஸ் எல்லாம் வந்து படிக்க சொன்னீங்க. முக்கியமா அதுல வந்து உடலின் மொழி அப்படின்ற ஒரு புத்தகம் வாங்கி படிக்க சொல்லியிருக்கீங்க. அப்புறம் டாக்டர் கேரிமல், டாக்டர் ஃப்ரூட் அப்படின்ற அவங்களோட புத்தகங்கள் எல்லாம் படிக்க சொன்னீங்க. இப்ப அந்தந்த காலத்துல கிடைக்கிற உணவு, இயற்கை. மொத்தத்துல நம்ம ஒரே வரியில சொல்லணும்னா, நம்ம அந்த கெமிக்கல் வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்துறோமோ, அந்த அளவுக்கு தான் நாம வந்து உடலுக்கு கேடு. அதே போல நம்ம மருத்துவத்துல, ஆங்கில மருத்துவத்துல நிறைய நம்ம ஸ்கேன், அந்த மருந்து, மாத்திரைகள் உட்கொள்றது, இது எல்லாமே அந்த கெமிக்கல் சார்ந்த அத்தனையும் இல்ல முக்கியமா நம்ம ரொம்ப கவனத்துக்கு இப்ப நம்ம எடுத்துக்க வேண்டியது, நாம எல்லாம் ஒரு 50, 60 வயசை கடந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்கோம் அதுல. நம்ம வீட்டுல பெண் குழந்தைங்க, நம்மளோட பிள்ளைகள், பேத்தி அந்த மாதிரி நிறைய நம்மளை சுத்தி நம்ம அண்ணன் பிள்ளைங்க அப்படின்னு ஐயா சொன்ன மாதிரி நிறைய பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்ப 10, 11 வயசுலயே அவங்க வந்து புப்பு எழுதுறாங்க. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு நாம வந்து கொஞ்சம் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். நாப்கின் பயன்படுத்துறது. இந்த காலத்துல நாமெல்லாம் துணி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ. இப்போ இத வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம சொல்லணும். அந்த விதத்துல ஐயா இத முக்கியமா இந்த ஒரு பாயிண்ட் நான் நம்ம எல்லாமே எடுத்துக்கணும். அதே மாதிரி குறள் ஒரு 2 குறள் ஐயா விளக்கம் அந்த 10 குறளுமே விளக்கம் பார்க்க சொன்னாங்க. அதுல 2 குறள் எடுத்து நமக்கு விளக்கம் கொடுத்தாங்க. மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அப்படின்றது ஒண்ணு. இன்னொரு 2 குறள் சொன்னாங்க. ஐயா வந்து இறுதியா ஒண்ணு நிறைய விஷயம் சொன்னாங்க. இறுதியா பாத்தீங்கன்னா அந்த உடலும் மனதும் சரிநிகர் சமானம். இப்ப இன்னான் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க இத அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உடல் என்பது மனதுக்கு தெரிந்த உடம்பு, மனது என்பது கண்ணுக்கு தெரியாத உடம்பு. அப்ப 2ம் வந்து 50-50% அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த இந்த சிந்தனை உரை வந்து யூடியூப்ல நமக்கு வந்துரும். மறுபடியும் நம்ம உள்ள போய் இத கேட்டு மறுபடியும் நம்ம தெளிவு பெறுவோம். நம்ம இறை சாதனை மார்க்கத்துல ஓரளவுக்கு ஐயா சொன்ன அந்த ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம அந்த மாவெல்லாம் வச்சு இது பண்ண அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பல்பொடி இதெல்லாம் வந்து ஐயா சொன்னதுல ஓரளவுக்கு நம்ம மாற்றம் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த விதத்துல நம்ம இன்னும் முழுமையா இருந்த மாற்றத்துக்கு வரணும்ன்றது ஐயாவோட இன்னைக்கு ஒரு சிந்தனையா இருந்தது. ஐயா அவர்களே நம்ம வாழ்த்தி கேள்வி பதில் பகுதிக்கு செல்லலாம். இன்று நம்ம அக்கு பஞ்சரிஸ்ட் ஐயா தேவராஜன் ஐயா அவர்கள் மிக சிறப்பான ஒரு இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சிந்தனை உரை நமக்கு மிக சிறப்பாக அளித்த ஐயா அவர்கள், தேவராஜன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். தேவராஜன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு அறிவிப்பு மட்டும் சொல்லிட்டு நம்ம கேள்வி பதில் போயிடலாம் ஐயா. நாளை எப்போதும் போல நமக்கு 4:15 மணியிலிருந்து நிகழ்வுகள் உண்டு. வியாழக்கிழமை 9 மணி சிறப்பு தவங்கள், 3 மணிக்கு எப்பயும் போல எல்லா நிகழ்வுகளும் நாளைக்கு நாம் அனைவரும் கலந்து ஆன்மீக தூய்மை பெறுவோம். இரவு 8:30 மணிக்கு ஐயாவோட இறையாசிரியர் இறை மதன்குமார் ஐயா உங்களோட தற்சோதனைகள் நம்ம கலந்து கொள்வோம். இப்போ கேள்வி பதில் கேட்க இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் செய்யலாம். இன்னைக்கு யாருமா கோஹோஸ்ட்? சரி, முதல் அன்பராக ஜெயராணி ராஜரத்தினம் அம்மா அவர்கள். ஐயா சொல்லுங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். நான் அன்பர்களை கூப்பிடுறேங்க. ஜெயராணி ராஜரத்தினம் அம்மா. அடுத்ததாக வாசுகி அம்மா அவர்கள்.
ஓகே. ஜெயராணி அம்மா நீங்க கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களோட உரை ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நல்லதுங்கம்மா, உடல் நன்றிங்க. என்பது உடல் என்பது கண்ணிற்கு தெரிந்த மனது, மனது என்பது கண்ணிற்கு தெரியாத உடல். இது ரொம்ப நல்ல ஒரு டெஃபினிஷன். இது எங்களுக்கு மறக்காதது. சோ மனசுனா என்ன அப்படின்னு நாங்க ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா இது உங்களோட விளக்கம் ரொம்ப நல்லா இருக்கு. சோ மனநலம் நம்ம உடலை நல்லா வச்சுட்டாலே மனசும் நல்லா இருக்கும் அப்படிங்கறத இதுல தெரிஞ்சுக்கிறோம். நல்லதுங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றி. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக வாசுகி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். அம்மா வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்கம்மா. அம்மா வாய்ஸ் பிரேக் ஆகுது. கொஞ்சம் சிக்னல் கிடைக்கும். கேட்கலைங்கம்மா, சரியா கேட்கல. வேற இடத்துல தள்ளி வந்து பேசுங்கம்மா. கேட்கலைங்கம்மா. அம்மா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு சிக்னல் கொஞ்சம் சரியா வந்த அப்புறம் நீங்க வாங்க. அடுத்து பாலலட்சுமி அம்மா அவர்கள். அம்மா பாலலட்சுமி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். கேக்குதா? கேக்குதுங்கம்மா, கேளுங்கம்மா, கேளுங்க. ஐயா நல்லா இருந்ததுங்க ஐயா உங்க ஸ்பீச். ஆனா நம்ம இந்த மாடர்ன் உலகத்துல நம்ம இவ்வளவு சொன்னா எல்லாம் எடுத்துக்கிறவங்க ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. இந்த இதுல நாங்க வந்தப்புறம் ஃப்ரிட்ஜ் பயன்படுத்துறது அதே மாதிரி கொஞ்சம் கம்மி தான் பண்ணியிருக்கோம். பல்பொடி அது மாதிரி எல்லாம் இது செஞ்சிருக்கோங்க ஐயா. நீங்க இப்ப சொல்றீங்க புளியலுக்கு ஜஸ்ட் தண்ணியில மட்டும் குளிச்சா போதுங்களா ஐயா? இது கடலை மாவு அது மாதிரி டெய்லி யூஸ் பண்ணலாமா, எப்படிங்கய்யா? அதாங்கம்மா, இப்ப நம்ம குளித்தல் குளிக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குளிர்வித்தல் அப்படிங்கிறது அதோட மீனிங். உடம்ப குளிர்விக்கிறதுக்கு எந்தவித ரசாயனங்களும் தேவையில்லை. நீங்க வெறும் தண்ணியோட பயன்பாடு மட்டுமே இருந்தாவே போதும் உங்களுக்கு. நம்ம தலைக்கு எண்ணெய் வைக்கிறோம், சீயக்காய் பயன்படுத்துறோம், உடம்புக்கு இவ்வளவு நாள் போட்டு பழகிட்டோம். அட்லீஸ்ட் அதுல இருந்து எதையாவது நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு கடலை மாவும் குளியல் பொடியும் கொஞ்சம் பயன்படுத்தலாம். உங்களுக்கு புரிதல் மேம்படும் போது, உடல் ஆரோக்கியம் மேம்படும் போது அதுவும் தேவையில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனங்க. அது கண்டிப்பா உங்களால புரிஞ்சுக்க முடியும். காலப்போக்கில் அதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். அந்த உடல் ஆரோக்கியத்தை நீங்க பார்க்க அதெல்லாம் பயன்படுத்திட்டு மற்ற விஷயங்களையும் பசி, தாகம், ஓய்வு, உறக்கம் இதையும் பயன்படுத்திட்டு உங்களுக்கு உடம்புக்கு குளிர் வைக்கிறதுக்கு சாதாரண வெறும் நீர் மட்டுமே போதும் அப்படின்னு ஒரு பயன்பாடு வர்றதுதான் நல்ல ஒரு புரிதல் நிலைங்க. அது தொடர்ந்து நீங்க போகிறது பாத்தீங்கன்னா ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். உங்க மனசே முதல்ல ஒப்புக்காது. இவ்வளவு நாள் நீங்க சோப்பு பயன்படுத்தி இருப்பீங்க. ஆமா. எதையோ ஒண்ணு இப்போ ஒரு விஷயம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா எதை தின்றால் பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு இருப்போங்க. எந்த ஒரு பிரச்சனைனாலும் எதையாவது போய் சாப்பிடணும், எடுத்து சாப்பிடணும், அதை சாப்பிட்டா சரியாகும், இதை சாப்பிட்டா சரியாகும், இந்த மூலிகை போடணும், அந்த மூலிகை போடணும் அப்படின்னு இருப்போம். ஆனா ஒரே விஷயம் தாங்க, உடலே மருத்துவர். அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எதுவுமே தேவைப்படாது. இதோட உச்சம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எந்த பொருளோட இடையூறும் இல்லாம நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். நம்ம அந்த பொருள் பயன்படுத்துறது எல்லாமே நம்மளோட சௌகரியத்துக்காக நமக்கு வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கனால வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கோம். இது இல்லாமயே பல லட்சக்கணக்கானோர் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க, ரொம்ப சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்மளோட கண் முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. சரிங்க. இப்ப நம்ம இப்ப ஃப்ரிட்ஜுங்கிறப்ப இந்த மாவுங்கிறது ஒரு நாளாச்சு வச்சுதான் நாங்க பயன்படுத்துறோம் உள்ளார. ஏன்னா நம்ம 2 பேர் இருக்கிறப்ப அந்த இடத்துல அரைக்கிற இது பாத்தீங்கன்னா கிரைண்டர்ல போட்டோம்னா கொஞ்சம் அதிகமா தான் அரைக்கும். மிக்சியில போடலாமா? மிக்சியில போடுறது பரவாயில்லையா அப்படிங்கறது மட்டும் சொல்லுங்கய்யா. மிக்சியில யூஸ் பண்றது ஏன்னா ஹீட் ஆகுது அது ரொம்ப.
பயன்படுத்தலாம், தவறு இல்லைங்க. ஆனா நீங்க அப்படி அந்த மாதிரி அளவா பயன்படுத்தி என்ன பண்ணலாம், நீங்க பக்கத்துல உறவினர்களோ நண்பர்களோ இருந்தாங்கன்னா நீங்க சப்போஸ் மாத்தி நீங்க ஒரு தடவை ஆட்டி அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலாம், அவங்க ஒரு தடவை ஆட்டி நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொருட்கள் பண்டமாற்று முறை மாதிரி பயன்படுத்தலாம். முடிஞ்சா உங்களோட வாய்ப்பு இருந்துச்சுனாங்க இதை தவிர்க்கிறதுக்கு. 2 பேர் இருக்கும்போது கொஞ்சம் சிரமம் தாங்க இது ஃபாலோ பண்றது. ஆனா ஆமா அதுக்காக அதுதான் வந்து நம்ம ஆரோக்கியத்தை ஃப்ரிட்ஜ் இல்லாத ஃப்ரிட்ஜ் ஆமாங்க, ஆரோக்கியம் ஃப்ரிட்ஜ் இல்லாத நாட்களையும் நம்ம வாழ்ந்துட்டு தான் இருந்தோம், இதெல்லாம் சாப்பிட்டு தான் இருந்தோம். ஆமா. நம்ம இதெல்லாம் ஆனா வந்து இடைச்செருகளா வந்ததுங்க, எல்லாமே சமீபத்துல இடைச்செருகளா வந்தது. மிக்சிங்கிறது யூஸ் பண்ணா எப்படிங்க மாவு அரைக்கிறதுக்காக நான் கேக்குறேங்க மிக்சி. ஏன்னா இப்ப நம்ம கையில ஆட்டுறது அதெல்லாம் கிடையாது, மிக்சி கிரைண்டர் தான். அதனால மிக்சிங்கிறது மாவு ஆட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாமா? தவறு இல்ல, பண்ணலாங்க, தவறு இல்லைங்க. எங்க வீட்லயும் பயன்படுத்திருக்காங்க அந்த மாதிரி, தவறு இல்லைங்க, பயன்படுத்தலாம். சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதுங்கம்மா, நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக வாசுகி அம்மா அவர்கள், உங்களுக்கு நெட்வொர்க் வந்துடுச்சா பாருங்க. வாசுகி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். ஆமா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். கேள்வி. ஐயா கேளுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா நெட்வொர்க் சரியா வரலையே. அப்படிதான் இருக்கு, மாட்டேங்குது. ஆமா சேட்ல போட்டு விடுறீங்களா? சேட்ல போடுறீங்களாமா? உங்களோட கேள்வி சேட்ல போடுங்க. இதுல வந்து வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருக்கு. புரியலைங்கம்மா. நன்றி. சாரி. நன்றி. அடுத்ததாக ஜானகி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். எனக்கு வந்து ஒரு 7 வருஷமா தைராய்டு இருக்குங்க. நான் அலோபதி மெடிசன் எடுத்துட்டு இருக்கேங்க. அப்புறம் ஒரு என்னங்க, எந்த முறையில பாத்துட்டீங்க? அலோபதிங்களா? அலோபதி மெடிசன் தான் எடுத்துட்டு இருக்கேங்க. சரிம்மா. இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து நான் அக்குபஞ்சர் இதுக்காக போனேங்க. அவரு வந்து அத வந்து உடனே ஸ்டாப் பண்ண சொன்னாரு. நான் எனக்கு அது புரியல என்ன பண்றதுன்ட்டு. 7 வருஷமா எடுத்துட்டு இருந்த மெடிசனை வந்து நம்ம உடனே சடனா அடுத்த நாள்ல இருந்து ஸ்டாப் பண்ணி ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்டு அவர்கிட்ட நீங்க ஸ்டாப் பண்ணுங்க ஒண்ணாகாதுங்கனாரு. எனக்கு அது தெரியல, எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஆனா அதனால நான் வந்து தொடர்ந்து அதை அக்குபஞ்சர் போகாம இந்த மெடிசன் தான் எடுத்துட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெளிவா வேணுங்க. அதாங்கம்மா, அதாவது பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் அதிகமா இருக்குங்களா? ஆமாங்க. தைராய்டோட ஒரு மோசமான விளைவு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் அதிகமா கொடுக்குங்க. சரிங்க. இப்போ சமீபத்துல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்னோட பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா அப்படிதாங்க உங்களை மாதிரி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஆங்கில மருத்துவம், சித்தா, ஹோமியோபதி இப்படி எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. எதுலயுமே உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கல. சரிங்க. அக்குபஞ்சர்ல ஒரு 2 வந்து 2 முறை தொடு சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க. சரிங்க. உடல் மொழியை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் அப்ப அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க. மறுபடியும் அவங்க வந்து பிஃபோர் ஆஃப்டர் சோதனை பண்ணி பார்த்தாங்க. சோதனைகள் கூட தேவையில்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. அவங்களோட ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய இண்டிகேஷன். சோதனை தேவையில்லைன்னு சொல்லி இருந்தாலும் அவங்களோட திருப்திக்காக எடுத்து பார்த்துக்கன்னு சொன்னோம். தைராய்டு வந்து அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கிடைச்சது. இப்ப கடந்த 6 மாதங்களுக்கு மேல எந்த ஒரு மருத்துவம் அவங்க எடுத்துக்கிறது இல்ல. ஆனா டச் அவங்க வாங்கினதுக்கு அப்புறம் உடம்புல இருந்து கழிவு நீக்கம், சளி, காய்ச்சல் கிட்டத்தட்ட 15 நாள்ல இருந்து 20 நாள் வரைக்கும் அவங்களுக்கு இருந்துச்சு. அமைதியா இருந்தாங்க, உடல் மொழியை புரிஞ்சுக்கிட்டாங்க, நல்லா சொல்றத கடைபிடிச்சாங்க. இப்போ ஆரோக்கியமா இருக்காங்கம்மா. கண்டிப்பா மருந்து மாத்திரை விட்டா ஏதாவது பிரச்சனையாகும் வர்றது உங்களோட நியாயமான பயம்தான். ஆனா அது வந்து உண்மை இல்லைங்க. நீங்க மனதளவுல தைரியமா இருந்தீங்கன்னா இந்த புரிதல் வந்து நீங்க புரிஞ்சு அதுக்காக அந்த உடலின் மொழி அந்த மாதிரி புத்தகம் எல்லாம் படிக்க சொன்னேன். அதை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா உடலின் மொழி புத்தகம், இன்னொரு நான் சொல்லாத ஒரு புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை வைத்தியம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கு.
சரி ரேனா தமிழ்வாணன் எழுதியிருப்பாரு. இந்த 2 ம் புத்தகங்கள் நீங்க படிங்க. படிச்சு சரி முடிச்சுட்டு ஒரு புரிதலை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்க அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாத்திரை தூக்கி வீசிடுவீங்க. ஏன்னா என்னோட அனுபவத்திலேயே சரிங்க 10 வருஷம் 12 வருஷம் சுகருக்கு டேப்லெட் சாப்பிட்டவங்க, இந்த மாதிரி ஆ தைராய்டுனால பாதிக்கப்பட்டவங்க, சரிங்க இந்த மாதிரி இந்த மாதிரி என்னோட அம்மாவே வந்து பிபிக்காக 10 12 வருஷமா மாத்திரை சாப்பிட்டு இருந்தவங்க தாங்க. அவங்களும் இப்ப கிட்டத்தட்ட விட்டு 1 வருஷத்துக்கு மேல ஆக போகுது. ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க. நல்ல ஒரு சரிங்க விஷயம் புரிஞ்சுக்கங்க. அந்த மாதிரி மருந்து மாத்திரைகள் கூர் உணர்வு வந்து கெடுத்துரும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? எங்க அம்மாவுக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சு. மருந்து சரிங்க மாத்திரை நான் சொல்லி அவங்க வந்து கேட்காம பயத்தினால மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருந்தாங்க. நானே வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். சரி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. சரிங்க அவங்களுக்கு வந்து அந்த மாத்திரை மருந்துகள் சாப்பிடும்போது வந்து பாத்தீங்கன்னா, அவங்க எந்திரிச்சு பாத்ரூம் போகும்போதே பாதி வழியிலேயே யூரின் வந்துருங்க. அந்த ம் கூர் உணர்வு வந்து கம்மியா இருக்கும். ஆ இப்ப மருந்து சரிங்க மருந்து நிப்பாட்டினதுக்கு அப்புறம் சுத்தமா அதெல்லாம் அவாய்ட் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் அவங்க சரிங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டா தான் செரிக்கும்பாங்க. மருந்து மாத்திரை சாப்பிட்டா தான் தூக்கம் வரும்பாங்க. தூக்கம் வர்றதுக்காக சில மில்லிகிராம்ஸ் வந்து அந்த ஸ்லீப்பிங் டோஸும் குடுத்துட்டு இருந்தாங்க. இது எல்லாமே எனக்கு சரிங்க ஒப்பாத ஒரு விஷயங்கள். இதெல்லாம் எங்க அம்மாவுக்கும் நான் வாங்கி குடுத்துருக்கேங்க. அவங்க சரிங்க புரிதல் இல்லாம அவங்க வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வேணும் அது இருந்தா தான் நான் வந்து இருப்பேன். இல்லாட்டி நான் வந்து செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ சரிங்க அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் குடுத்து சரி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய வச்சு, மருந்து சரி மாத்திரையில இருந்து டோட்டலா வெளிய கொண்டு வந்து 0 ஆக்கி வச்சிருக்கேங்க. இந்த மாரி நெறைய சரி உதாரணங்கள் இருக்குமா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரிங்க மருந்து மாத்திரை இல்லாம ஆரோக்கியமா வாழ முடியும். ஆ சரிங்க இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்குங்க இதுல. உங்களுக்கு புரியிற மாரி நெறைய சொல்ல முடியும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட நம்பர் வாங்கிக்கங்க. தனி அழைப்பில் வாங்க. கண்டிப்பா சரிங்க உங்களுக்கு கட்டாயம் சரி உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் நான் தரேன். இன்னும் விளக்கம் தேவைப்பட்டாலும் தரேன் உங்களுக்கு. நல்லது. நான் கோயம்புத்தூர் தாங்கய்யா அதனால அப்படிங்களா? நல்லதும்மா. நேர்ல கூட சரி. ஒரு நாள் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு விட வாங்க, வந்து வாங்க, பார்த்து வாங்க. கண்டிப்பா வாங்க. ஆ பண்ணிக்கலாம் வாங்க, சரி பண்ணிக்கலாம். ஆ சரிங்க ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றி நல்லதும்மா. வாழ்க நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அடுத்ததாக கோகிலம் குணசேகர் அவர்கள். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க. ஐயா உங்களோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க அதை நன்றி. யூஸ் பண்ண முடியறது ரொம்ப சிரமமா இருக்குங்கிறது தான் ரொம்ப இது. கண்டிப்பா இருக்குமா. அதான் நான் சொன்னேன். நானே சொன்னேன்ல. அது சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தாங்க. பட் ஆனா அது நம்ம கொஞ்சம் பாசிபிளான ஓரளவுக்கு ஒரு யூஸ் விஷயம் தான். ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க ஐயா. கல்லுப்பெல்லாம் வெயில காய வச்சு அரைச்சுதான் ஒரு 10 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க ஐயா. முடிஞ்ச நல்லதுங்க. அளவுக்கு களி காய்ச்சலுக்குலாம் எதுவும் ட்ரீட்மெண்ட் போறது இல்லைங்க. சரிங்க. இப்ப பல்லுல கரை வந்திருக்கு. இப்பயோ நம்ம நார்மலா சும்மா பொடி யூஸ் பண்ணனா பல்லுல கரை அந்த கால்சியம் அயன் டிஃபிஷியன்சி அந்த மாதிரி ஒரு கரை பிடிச்சிருக்குன்னு பாக்கெல்லாம் போடுறவங்களுக்கு வர மாதிரி அதுக்கு எப்படிங்க ஐயா கிளியர் பண்றது? பாக்குல கரை பிடிச்சிருக்க அளவுக்கு அப்படி என்ன சாப்பிடுறீங்களா? உங்க எந்த ஏரியாமா நீங்க? ஈரோடுங்க. ஈரோடுங்களா? தண்ணி வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குங்களா? தண்ணி பிரச்சனை இருக்கா? அப்படியே சொல்லுவாங்க. அதான் ஏன்னா அந்த பகுதியில இருக்க நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கு. சரிங்க. என்ன சொல்றேன்னா நீர் கெட்டு போய் கிடக்குங்க. பூமியிலே நீர் கெட்டு போய் கிடக்கு. அந்த அளவுக்கு கெமிக்கல் வந்து இன்டியூஸ் ஆயிருக்குங்க. ஆமாங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் அவுட்டர்ல இருந்து கிடைக்கிற மாதிரி கிணத்து தண்ணியோ போர் தண்ணியோ அந்த மாதிரி பயன்படுத்துற மாதிரி முயற்சி பண்ணுங்க. நம்ம பல்லோட வந்து ஒரிஜினல் நேரமும் வந்து பாத்தீங்கன்னா வெளிர் மஞ்சள் தாமா. அதனால நீங்க வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க ஏதாவது தொடர்ந்து கடுக்காய் பயன்படுத்தலாம். கடுக்காய் பொடி பயன்படுத்தி பாருங்க. நாட்டு மருந்து கிடைக்குதுல்ல. கடுக்காய் பண்ணோம்னா அது ரொம்ப இன்னும் என்னமோ அது ரொம்ப துவர்ப்பா புடிச்ச மாதிரி ஆகுதுங்க ஐயா. எனக்கு ஓரத்துல ரொம்ப இந்த பிரவுன் கலர் மாதிரி பிடிச்சிருக்கு. சரியாயிருங்க. அதை தொடர்ந்து பயன்படுத்துங்க. சரிங்க. ஒரு தடவை லேசா பிரஷ் கூட பயன்படுத்தலாம், தப்பு இல்லைங்க. சரிங்க. ரொம்ப நேரம் பயன்படுத்தலாம். அதிகபட்சம் பிரஷ் எல்லாம் போட்டு தேய்க்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் 10 நிமிஷம் 15 நிமிஷம் போட்டு தேய்ப்பாங்க. அப்படிலாம் தேய்க்க கூடாதுங்க. அதிகபட்சமா 2 நிமிஷம் மேல அங்க வேலையே கிடையாதுங்க பிரஷ்க்கு. அப்படிதாங்க ஐயா பண்ணிட்டு இருக்கிறேங்க. அதனால லேசா பிரஷ் மட்டும் யூஸ் பண்ணி பேஸ்டும் பல்பொடி கலந்து கூட அந்த இன்ஜெக்ஷன் பல்பொடி அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. அது பயன்படுத்துறீங்கன்னா சுடுதண்ணி பயன்படுத்துங்க. இன்ஜெக்ஷன் பல்பொடி பயன்படுத்தினா சுடுதண்ணி பயன்படுத்துங்க. ஓ சுடுதண்ணிங்களா? சரி சரிங்க. ஆமாங்க. அதுதான் வந்து எஃபெக்டிவா இருக்கும். சரிங்க. மத்தபடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கடுக்காய் பொடியில நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் இட்லி சோடா இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தேய்ச்சு பாருங்க. கொஞ்சம் இது கிடைக்கும். ஏன்னா அது இட்லி சோடாங்கிறது ஒரு உப்பு தாங்க. அது வந்து அவ்வளவு கொடூரமான கெமிக்கல் கிடையாது. அது ஒரு உப்பு. அது லெமன் நீங்க யூஸ் அளவா அதுவும் பயன்படுத்தலாமா? உங்களுக்கு எது வசதியா இருக்கோ ஒவ்வொன்றா முயற்சி பண்ணி பாருங்க. லெமன், உப்பு 2யும் கலந்து கூட தேய்ச்சு பார்க்கலாம். சரிங்க. உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பாருங்க. லெமன், உப்பு, கடுக்காயில வந்து அந்த இட்லி சோடா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தி பாக்குறது.
சரி. இதெல்லாம் தற்காலிக தீர்வு, ட்ரை பண்ணி பாருங்க. ஏங்க இப்போ டாக்டர் போய் க்ளீன் பண்றது அந்த மாதிரி பண்ணலாம், பண்ணக்கூடாதுங்களா? அது தேவையில்லாதமா, அது பண்ணீங்கன்னா பற்கூச்சங்கள் வந்து அதிகமாகும். ஏற்கனவே பல்லு லேசாக தான் இருக்கு. அதான் பற்கூச்சம் வந்து அதிகமாகும். அதிகமாயிருக்கும். சரி சரிங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்ங்க. சரிங்க ஐயா. இதுல ஏதாவது இயற்கை முறையில உங்களுக்கு பண்ண முடியுதா அது பண்ணுங்க, அதுதான் வந்து ரொம்ப நல்லது. சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்லது நல்லது. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அடுத்ததாக இந்துவர்தன் அவர்கள். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஐயா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாவே மூட்டு வலி இருக்கு. கொஞ்சம் நானும் அந்த சித்தா ஆயுர்வேதிக் எல்லாமே ஓரளவுக்கு எடுத்து மாத்தி மாத்தி எடுத்துட்டு வரேன். அப்பயும் ஒரு நேரம் எனக்கு வயசு 52 ஆகுது ஐயா. ஒரு நேரம் மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கு, ரொம்ப முடியல. அந்த இப்ப இடது கால் தான் வந்தது, இப்ப வலது காலையும் அப்பப்ப எப்பயாவது வலி இருக்கு. எங்கேயாவது நடந்து போறதுன்னா எங்கேயாவது டிராவல்னாலே கொஞ்சம் வந்து பயம் ஏற்படுற மாதிரி இருக்கு. கஷ்டப்பட்டு போயிட்டோம்னா அடுத்த நாள்லாம் ரொம்ப இது ஒரு சிரமமானதா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் அப்பப்ப இயற்கை ஒன்று அப்பப்ப எடுத்துக்கிறேன். பட் இருந்தாலும் வந்து டாக்டரை கேட்டா உங்களுக்கு அந்த முட்டை சுத்தி உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்தனிங் இல்ல அப்படின்னு உடனடியா சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கு அது மாதிரி அந்த இதுல ஏதாவது எடுக்க முடியுமா ஐயா? எந்த ஊர்மா நீங்க? நாங்க சென்னை சார் ஐயா. ஓகேம்மா ஓகேம்மா. நீங்க பக்கத்துல யாரு வந்து கிளாசிக்கல் அக்குபஞ்சரிஸ்ட் இருக்கான்னு பாருங்கம்மா. ஒற்றை புள்ளி தொடு சிகிச்சை இருக்கான்னு பாருங்க. ஆமாங்க, அக்குபஞ்சரிஸ்ட் இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு தெரியலன்னா என் நம்பர் போட்டிருக்கேன் பாருங்க, என் நம்பர் எடுத்து வச்சுட்டு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பக்கத்துல யார் இருக்கான்னு சொல்லி நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி சொல்றேன். அவங்கள்ட்ட போய் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. அக்குபஞ்சர் எடுக்கணும், வேற எதுவும் நம்ம எடுத்துக்க கூடாதுல்ல? அக்குபஞ்சர் அப்படி இல்லம்மா, நீங்க வேற ஏதாவது எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அக்குபஞ்சர் பாருங்க, ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களோட வாழ்வியல் எப்படி இருக்கு நேர்ல பாக்கணுங்க. நேர்ல பார்த்து உங்களோட பல்ஸ் பார்க்கணும், உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்குன்னு பார்க்கணும், இல்ல வேற ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு உங்களை நேர்ல பார்த்தா தான் சொல்ல முடியும், கரெக்டா சொல்ல முடியும். சரி சரி சரி. அந்த மாதிரி அதனாலதான் நேர்ல மீட் பண்ண சொல்றாங்க. ஒரு அக்குபஞ்சரிஸ்ட் பக்கத்துல யாராவது தாராளமா நீங்க பாருங்க, கண்டிப்பா ஒரு விளக்கம் கிடைக்கும் உங்களுக்கு. சரி சரி. அவங்கள்ட்ட தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே உங்களோட ஆரோக்கியம் வந்து மேம்படுங்க. அது மூலமா உங்களாலே உணர முடியும் இப்ப இருக்கிறதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு உணர முடியும். ஏன்னா ஒரு நாள் சமாளிச்சிடுறேன், ஒரு நாள் வந்து ரொம்பவே வேலைக்கு வேற போறதுனால லீவ் போட்டா வீட்டுல அந்த 4G வந்து ஃபாலோ பண்ணுங்க. பசி தாகம் ஓய்வு விளக்கமா வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத எடுத்துக்கங்க. அந்த உணவு முறைகள் வந்து பாத்தீங்கன்னா எளிமையா செரிமானமாகக்கூடிய உணவு முறைகளை வந்து மாத்துங்க. நல்லா தூங்குங்க, இரவுல சீக்கிரமா தூங்குற மாதிரி முயற்சி பண்ணுங்க. தூக்கம் தான் சமயத்துல சில நேரம் தூக்கம் நல்லா வருது, சில நேரத்துல நைட் தூக்கமே வர மாட்டேங்குது. பகல்ல கொஞ்சம் தூங்கிடுறோம். நைட் தூக்கம்லாம் அந்த காம்பன்சேட் பண்ற மாதிரி பகல்ல கொஞ்சம் தூக்கம் வந்துடுது. இப்ப அப்பெல்லாம் தூங்கவே மாட்டேன் நான்லாம். பகல்ல கொஞ்சம் நேரம் கூட ஒரு நாள் 8 மணி கூட ரொம்ப கம்மி மினிமைஸ் பண்ணிக்கங்க. பகல்ல தூங்குறத ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி குறைச்சிட்டு நைட்ல மட்டும் தூங்குங்க, நல்லா தூங்குங்க. சும்மா தூங்குறதுன்னா சும்மா சோஃபால உட்காந்தீங்கன்னா உட்காந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் கண்ண மூடிட்டு ஒரு குட்டி தூக்கம் சொல்லுவீங்களா, அந்த மாதிரி மட்டும் முயற்சி பண்ணுங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த மாதிரிலாம் கொண்டு போகாதீங்க. நைட்ல வந்து தூக்கம் கெடும். ஆமா, ரொம்ப நேரம் மிட் நைட் முடிச்சுட்டா பரவாயில்ல ஆயிடுது அப்படியே. ஆமா ஆமாங்க, நீங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தூங்குறது தப்பு இல்ல, அது ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தூங்கி இருந்துச்சுன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்லா தாங்கும். அந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்க. சரி, நல்லதுமா. வாழ்க, மிக்க நன்றிங்கம்மா. அடுத்த நிகழ்வு நமக்கு இருக்கிறதால சுருக்கமா கேள்வி கேட்டுக்கோங்க. பாலலட்சுமி அம்மா. ஐயா உங்க போன் நம்பர் வந்து இந்த ஸ்கிரீன்ல போடுங்க, அதுக்காக தான் போன் நம்பருக்காக தான் நான் கேட்டேங்க. சரிங்கம்மா, சரி. நான் சென்ட் பண்றேன், சென்ட் ஆகலைங்க, நோட் பண்ணிங்க, எல்லாரும் நோட் பண்ணிக்க. நான் வேணா சொல்லிடுறேன். ஐயா நீங்க சொல்லிடுங்க ஐயா. சரி. 98 944ங்க. ஒரு நிமிஷம். சொல்லுங்க ஐயா. 98 944 91 554. 91 554. ஆமாங்க ஆமாங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. சேட்லயே வந்திருக்கு, எல்லாரும் குறிச்சுக்கோங்க. ஓகேம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ஓகேம்மா, நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.
சுபத்ரா அம்மா, அடுத்து நீங்க 1 நிமிடத்துல கேள்வி முடிச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன் சுபத்ரா அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. கேளுங்கம்மா. ஐயா இருக்காருங்களா லைன்ல? இருக்காங்க. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. ஐயா எனக்கு கொஞ்ச நாளா ஒரு 6 மாசமா ஒரு பழக்கம் புதுசா உருவாயிருக்குங்க ஐயா. அதாவது அரிசி சாப்பிடணும் போல இருந்துகிட்டே இருக்கு. அடிக்கடி பிரேக் டைம்ல எல்லாம் எடுத்து மென்னுகிட்டே இருக்கேன். இது எதனால, இது எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு? பச்சரிசி ஊற வச்ச அரிசி சாப்பிடுறீங்களா? இல்லங்க சார், இது பச்சை ட்ரை ரைஸ் தான். அப்படியே எடுத்து வாயில போட்டு மென்னுகிட்டே ட்ரை ரைஸுங்களா? தப்பு இல்லைங்க. உங்க உடம்புக்கு வந்து கார்போஹைட்ரேட் தேவைப்படுதுன்னு அர்த்தம். உடம்பு அரிசியில் என்ன சத்து இருக்கோ அந்த சத்து வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னு அர்த்தம். அது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கங்க. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் தோணாது. ஆனா ஒரு தொடர்ந்து பழக்கப்படுத்தாதீங்க. வீணாயிடுமாங்க ஐயா அது அரிசி அப்படிதான் சாப்பிடுறதுனால? ஆகாது. வீணாகாது. நீங்க அதை வேக வச்சு சாப்பிடுறீங்க, ஒண்ணும் ஆகுறது இல்ல. இல்ல அதுதானே வேக வச்சு சாப்பிடுறோம், நம்ம ஒண்ணும் ஆகுறது, நமக்கு ஒண்ணும் பிரச்சனை வர்றது இல்ல. ஆமாங்க ஐயா. இது பல்லு இடுக்குகள் எல்லாம் போய் உட்காந்துக்கும் இல்லையா பச்சை அரிசி சாப்பிடும்போது? ட்ரையா நல்லா அரிசி உள்ள தள்ளுங்க, நல்லா வாய்க்கு பிடிச்சிருங்க. சரிங்க ஐயா. தேவைப்பட்டா கொஞ்சம் பிரஷ் பயன்படுத்தி வெளியேற்றிருங்க அது. சரிங்க. அதனால எந்த தவறு இல்லைங்கம்மா. கொஞ்சம் பெரிய கொஞ்சமா தப்பெல்லாம் இல்லைங்கய்யா. பெரிய தப்புலாம் இல்லைங்கம்மா. இப்ப இருக்கிற 80s 90s கிட்ஸ்லாம் நிறைய வந்து அரிசி தான் சின்ன வயசுல பிரதான ஸ்நாக்ஸுங்க எல்லாத்துக்குமே. அதனால எல்லாருமே ஆரோக்கியமா தானே இருக்கும் இப்போ. ஆமாங்க ஐயா, அரிசியில வெல்லம் போட்டு தேங்காய் போட்டு கொடுப்பாங்க எங்களுக்கெல்லாம், கார அரிசி. ஆமாங்க. ஆமா. நிறைய கோயில்கள் வந்து பச்சரிசி வந்து தேங்காய் வெல்லம் போட்டு கொடுக்கறது இன்னமும் இருக்கு, பிரசாதமா கடவுளுக்கு படைக்கிறது. சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அரிசி தானங்கம்மா, அதுலயாமா அவ்வளோ உங்களுக்கு இது இல்ல இது கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்ப அடிக்கடி அந்த ஃபீலிங் வந்துட்டு இருக்கு. எனக்கு அதான் பயம் வந்துருது, என்னடா இப்படி கேக்குதே. பயப்பட வேண்டியது. இந்த நீங்க ஒரு விஷயம் கவனிங்க. கர்ப்பமா இருக்க பொண்ணுக்கு வந்து பேறு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் சுண்ணாம்பெல்லாம் நோண்டி சாப்பிடுவாங்க செவத்துல. நீங்க கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். சுண்ணாம்பு சத்து கால்சியம் வந்து அவங்களுக்கு தேவைப்படுறதுனால அந்த மாதிரி அவங்களை அறியாமலே எடுத்து சாப்பிடுவாங்க. அது வந்து உடம்புக்கு தேவைப்படுதுன்னு உடம்பு உணர்த்தும் சாப்பிடுவாங்க. எல்லா நாளும் சாப்பிட மாட்டாங்க. கர்ப்பமா இருக்கும்போது மட்டும் புளிப்பு அதிகமா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சுண்ணாம்பு சுரண்டி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. சாம்பல் எடுத்து சாப்பிடுவாங்க. விபூதி கொடுத்தா சில பேர் வாயில போட்டுப்பாங்க, தெரியுங்களா? அந்த மாதிரி பழக்கம்லாம் ஷார்ட் டைம் தாங்க. அது தொடர்ந்து இருக்காது. தொடர்ந்து இருக்கு அப்படின்னா நீங்க உணவு வந்து நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கங்க. பழங்கள் நிறைய எடுத்துக்கங்க. அந்த சத்து வந்து உடம்புல கிடைச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் அதை தொடர மாட்டீங்க. உடம்பே வந்து வேணாம்னு சொல்லிடும் அதை. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. நன்றி ஐயா. நிறைவு செய்துக்கலாங்க ஐயா. நண்பர்கள் நல்லங்க. மீண்டும் உங்களை ஒரு முறை வாழ்த்துறோங்க ஐயா. ஐயா ரொம்ப அழகா தெளிவா மிக சிறப்பா அன்பர்களோட கேள்விகளுக்கு நிதானமாகவும் பொறுமையாகவும் நமக்கு இவ்வளவு நேரம்